أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم وقرآنه المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألهاكم التكاثر حتى زرتم المقابر كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترون الجحيم ثم لترونها عين اليقين ثم لتسألن يومئذ عن النعيم. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: إنما بعثت لأتمم مكارم الأخلاق. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அகிலத்தாருக்கு அப்பாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அன்னாரின் வழியில் வந்த சத்திய சஹாபாக்கள் தோழர்கள் நல்லவர்கள் குறிப்பாக இங்கே குழுவில் இருக்கிற நம் அத்துணை பேர்களின் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் குறித்தார்களாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய இந்த விழாவினுடைய தலைவர்களே, இங்கே வருகின்றிருக்கிற உலமா பெருமக்களே, இந்த மீலாது நிகழ்வை வருடத்தோறும் மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விழுப்புரம் உடைய ஜமாத் உலமா சபையினுடைய பொறுப்பாளர்களே, இந்திரா நகர் மஸ்ஜித் அன்சாருடைய பொறுப்பாளர்களே, இதை திரளாக கேட்டு வந்திருக்கிற சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளால் இது போன்ற வாய்ப்புகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறான். நபியை பற்றி மாறி மாறி கேட்பதற்கு, இஸ்லாத்தை கேட்பதற்கு, குர்ஆனை ஹதீஸை அந்தந்த சந்தர்ப்பங்களில் கேட்டு அதை உருவாக்குவதற்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறான். இதை போன்ற வாய்ப்புகள் இல்லை என்று சொன்னால் எதிர்காலத்தில் நம்முடைய குழந்தைகளுடைய இஸ்லாம் கேட்கக்கூடியாக போகும். இடையில ஒரு பள்ளிவாசலில் எழுதி போட்டிருந்தாங்க, தொழுகையில் இமாம் ஜமாத் நடக்கிற போது பின்னால் குழந்தைகளுடைய சத்தம் வந்தால் நீங்கள் அவர்களை தடுக்க வேண்டாம். சின்ன பிள்ளைங்கன்னா கொஞ்சம் விளையாடுவாங்க, அங்கே ஓடுவாங்க. நீங்கள் அவங்களை தடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் எதிர்காலத்தில் இந்த பள்ளியில் தொழுவதற்கு ஆட்கள் இருக்க மாட்டார்கள். பழக்கம் தானே மனுஷனுக்கு பழக்கம். சின்ன வயசுலேருந்து அப்படி பள்ளிக்கு வந்து பழகும்போது அந்த பிள்ளைகள் அப்படி பழகிட்டாங்க. எந்த ஊரில் போய் யாராவது ஒரு சஹாபி பேரை சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் டக்குன்னு ஏதாவது ஒரு கொண்டு வருவார், அபூஹுரைரா. ஏன்னா அந்த பேரை கேட்டுக்கிட்டே இருக்கும். எதை நம்ம தொடர்ந்து கேட்கிறோமோ, எதை நம்ம தொடர்ந்து நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லித் தருகிறோமோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையான பயன். அதனால இது போன்ற இந்த நிகழ்வுகளின் வழியாக பெருமானாரையும் சஹாபாக்களையும் அறிமுகப்படுத்துகிற போது நாம் எதிர்கால சந்ததிகளை உருவாக்குகிறோம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் விதர்ப்பமான
சந்ததிகள் வருவார்கள். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஆஸ்திரேலியன் கண்ட்ரியில் ஒரு துப்பாக்கி சூடு நடந்துச்சு. துப்பாக்கியால் சுட்டுட்டாங்க. அந்த துப்பாக்கியால் சுட்டவர் முஸ்லீம் அப்படிங்கிற செய்தி பரவுச்சு. சுட்டவர் முஸ்லீம். உடனே எல்லா பிரதேசங்கள்லையும் குரானை எழுதி ஆரம்பிச்சாங்க. முஸ்லீம் தான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு குரானை வச்சு எரிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த நேரம் முஸ்லீம்களுடைய கண்டன குரல்கள் எல்லாம் எரிக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் முஸ்லீம் சொல்றாங்க, என்ன இப்ப நிறைய நேரங்களில் யார் எந்த செய்தியை செஞ்சாலும் கடைசியில் நான் பாயான்னு சொல்லிடுவேன். அதை திரும்ப நீங்க நிரூபிச்சு வெளியே வர்றதுக்கே பல நேரங்கள் ஆகுது. அப்ப குரானை எழுதி அந்த நேரத்தில் மலேசியாவுடைய பிரதமராக இருந்த அந்த பிரதமர் ஒரு அறிக்கை விட்டார். அவர் பேர் மகாதீர். அந்த பேர் நம்ம கேள்விப்பட்டோம். அவர் சொன்னாரு, யாரோ ஏதோ தப்பு செஞ்சுட்டான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இறைவனிடம் வந்த வேதத்தை நீங்கள் இருக்கிறீர்கள். குரானை இருக்கிறது முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய கடுமையான வேதனை அப்படிங்கிறது தெரியும் நம்ம. அவர் சொல்றாரு, யாரோ செஞ்சாங்கிறதுக்காக வேண்டி கிறிஸ்தவ நாடுகளில் நீங்கள் இறைவனுடைய வேதத்தை எரிக்கிறீர்கள். ஆனால் எரிப்பவர்களை நன்றாக கேட்டுக் கொள்ளுங்கள், என்றைக்கும் நாங்கள் பைபிளை எரிக்க மாட்டோம். நீங்க எரிக்கிறீங்க நான் என்ன செய்ய மாட்டோம், நீ கொடுக்குறதில்ல நானும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளை நாங்கள் எரிக்க மாட்டோம். ஏன்னா அது கையாளல் செய்யப்பட்டிருந்தாலும் கூட அது வேதம்னு நாங்கள் ஒத்துருக்கோம். தௌராத்தும் இன்ஜீலும் இறக்கப்பட்ட வேதம்னு ஒத்துருக்கோம். அதனால குர்ஆன் சொல்லுகிறது, எந்த நபிமார்களுக்கு மத்தியிலும் எங்களுக்கு ஏற்றத்தாழ்வு கிடையாது. நாங்கள் எல்லா நபிமார்களையும் நாங்கள் நம்பக்கூடியவர்கள், எல்லா ரசூல்மார்களையும் நாங்கள் ஈமான் செய்யக்கூடியவர்கள். ஒருவேளை வேறு யாராவது ஒருத்தர் பயிர்களை கொடுத்துதான் அப்படின்னு சொன்னால் நாங்கள் போய் தடுப்போம், அதுக்காக போராடுவோம். அந்த இறை வேதங்களை கண்ணியம் இழக்க செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு முஸ்லீமுடைய பண்பாடு. அழகான வார்த்தை. அந்த நேரத்தில் பெருசாக பேசப்பட்டுச்சு. எதிராளியை கூட எப்படி கையாள வேண்டும் அப்படிங்கக்கூடிய முறையும், இரண்டாவது எல்லா வேதங்களையும் நாங்கள் வேதங்களாக நம்பியிருக்கிறோம். ஒருத்தன் இயேசு கிறிஸ்துவ தப்பா பேசி அசிங்கமா சொன்னான்னா முன்னாடி வந்து போராடக்கூடியவர்கள் களத்தில் நாங்கள் தான். எங்க நம்பிக்கை நாங்கள் எப்படி போராடுறோமோ அந்த நம்பிக்கை நாங்கள் போராடுறோம். இந்த பண்பாட்டை தான் பெருமானார் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம மீனாட்சி விழா கொண்டாடுவதனுடைய நோக்கம் பேசிட்டு போறதில்லை, பண்பாடுகளை படிப்பது என்ன சொல்லியிருக்காங்க. நான் மேல ஒரு ஹதீஸ்ல சொன்னேன், நாயகம் சொன்னாங்க, இன்னி புரிஸ்து அன் தன்னிம மக்காரிம அஹ்லாக், நான் குணங்களை பரிபூர்ணப்படுத்தத்தான் நான் கூப்பிட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எல்லா குணங்களும் அதுக்கு முன்னாடி குணம் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். இந்த ரசூலுக்கு முன்னாடி குணங்களே இல்லையா? அப்பையும் எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சாங்க. அரபுகளுடைய பண்பாடு உணவு கொடுக்கும். வீட்டில் வெந்துக்கிட்டே இருக்கு, யார் வந்தாலும் இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. அரபு நாடுகளில் சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பாங்க. அடுத்தது ரொம்ப கண்ணியமாக பழகுவாங்க. அடுத்தவங்க கூட யாருக்காவது அநீதி இழைக்கப்பட்டால் அந்த அநீதிக்கு எதிராக போராடுவதற்கு அரபுகளிடத்தில் இருந்துச்சு. அரபுகிட்ட என்ன குணம் இருந்துச்சு? அநீதிக்கு எதிராக போராடுறது. நாயகம் ஸல்லல்லாஹு ரொம்ப சின்ன பிள்ளை. அந்த நேரத்தில் மக்காங்கிறது வியாபார தடம். வெளியூர்லேருந்து வருவாங்க, பொருளை வைப்பாங்க, காசுகள் கிடைக்கும். இல்லைன்னா ஒரு பொருள் கொடுத்துட்டு இன்னொரு பொருளை மாற்றிக்குவாங்க. அந்த நேரத்தில் தீனார் அப்படிங்கக்கூடிய இந்த காசு வகைகள் இருந்தது. ஒருத்தர் வெளிநாட்டிலேருந்து வந்தார், வந்து வியாபார நிமித்தமாக ஒருத்தர் பொருளை கொடுத்தாரு. அந்த மக்களுக்காக சொன்னார், நாளைக்கு காசு தர்றேன் அப்படின்னு. இப்போ எங்கள் கிரெடிட்டில் கொடுக்குறாங்க. நமக்கும் ஏதாவது கேட்டால் 30 நாள் கிரெடிட்டு, 40 நாளைக்கு கேட்குறாங்க. அதே மாதிரி அவங்க நாளைக்கு காலையில் காசு தந்துடுறேன், இந்த பொருளை இப்போ வாங்கிக்கிறேன், சரி கொடுக்குறேன்.
இவர் பொருளை வாங்கி போயிட்டாரு. மறுநாள் வரல, காசு கொடுக்க. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. இவர் பார்த்தாரு, யாரும் வருதுன்னு. ஏன்னா எனக்கு வந்தாங்க பக்கத்தில் இருக்காங்க, பக்கத்தில் அந்த சந்தைக்கு கேட்குறாரு. அவரு ஏன் அவங்க பொருள் கொடுத்தேன், காசு தரல. சரி போய் கேட்குவாங்க, அவர் பொருள் தர்றாரு. என்னென்ன பொருள் கொடுக்குது? ஆனால் நான் கொடுக்குறேன்னு நினச்சிருந்தேன், மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, 3ஆவது நாள் 4ஆவது நாள் தங்கியிருக்காரு. டெய்லி போறாரு, ஊருக்கு தலைவர் தருகிறாரு, காசு கொடுங்க, நாளைக்கு தருகிறாரு, திரும்ப போறாரு, அங்கேயே தங்கியிருக்காரு. ஒரு வியாபாரி எவ்வளவு நாள் தங்குவாரு? ஒரு வியாபாரி எவ்வளவு நாள் தங்குவாரு? டெய்லி இதே வேலையாது. ஒரு நாள் திடீர்னு போய் கேட்க போனார். அவர் எப்போ கோபமா இருந்தார் அந்த மக்காக்காரு. உடனே சொன்னாரு, காசா? நீ பொருள் கொடுத்ததுக்கு என்னையா இருக்கு? நீ என்ற பொருளை வித்தியாசத்துக்கு என்ன ஆதாரம் இருக்கு? நான் உனக்கு காசு தர முடியாது. நான் உனக்கு காசு தர முடியாது. ஒன்னால முடிஞ்சது பார்த்துக்க நான் அந்த ஊருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இவரு நேரம் போய் சில தலைவர்கள்ட்ட தான் கேட்காரு. ஊருக்காக நேரம் கேட்பாங்க, காசு வாங்க, காசு வாங்க. ஒருத்தர் சட்டை செய்யல. உடனே என்ன செஞ்சாருன்னா தன்னுடைய சட்டையை கிழிச்சுக்கிட்டாரு. அரபுகிட்ட அது ஒரு பண்றது. ஊருக்கு வெளியே மழையில போய் இருக்குன்னு சத்தம் போட்டாரு. ஏதாவது படைகள் வருது அல்லது ஏதாவது ஒரு நெருக்கடி அப்படின்னு சொன்னா ஊருக்கு வெளியே அந்த மழையில போய் இருக்குன்னு சத்தம் போடுவாங்க. அப்பயே பொருள் கொடுப்பாங்க. எனக்கு யாராவது உதவி செய்யுங்க. நாயன்கள் செல்லம் தன்னுடைய உருவத்தை முதல்ல அப்படித்தான் சொன்னாங்க. எல்லாரையும் ஓடியாங்க, ஊரே ஓடியாங்க அப்படின்னு படிச்சிருக்கோம் நம்ம. இவரு சட்டம் போடுறத எல்லாரும் விட்டாங்க. அந்த உடனே இவர் சொல்றாரு, மக்காக்காரங்கள்லாம் நான் என்னமோ நினைச்சிருக்கேன், ஆனா நீங்கள்லாம் ஒரு நல்ல ஆளுகளே கிடையாது, அநியாயம் பிடிச்சவங்க. நீங்க இத்தனை நாள ஒரு பொருளை வித்துட்டு காசு கேட்டுட்டு இருக்கேன், என் பொருளை விட்டு அவன் வர முடியாதுன்னு சொல்றாரு. நீங்க இப்படி இருந்தா நீங்க விளங்க மாட்டீங்க, உங்க சந்ததி விளங்காது, என்னுடைய பத்துவாவோட ஆளாக. இதை கேட்டுட்டு இருந்த அந்த ஊரில் உள்ள தலைவர்கள், அந்த ஊர்ல நல்ல ஆளுகளும் இருந்தாங்க, தலைவர்கள் இருந்தாங்க. அப்ப என்ன செய்யறாங்க, ஒரு வீட்டில் ஒன்றாக போறாங்க. முக்கியமான ஆளுகள் எல்லாம் அக்காவுடைய தலைவர்கள் எல்லாம் ஒருத்தர் தான் வீட்டில் ஒன்றாக கூட்டி, இதுக்கு என்ன செய்யறது, இன்னும் யாரும் வந்து மக்காவை அநியாயமா வெளியே போகக்கூடாது, ஒரு பொருளை விட்டு காசு இல்லாம போகக்கூடாது, அதுக்கு என்ன செய்யறது, ஒரு தீர்மானம் போடுவோம்னு சொல்லிட்டு ஒன்னா சேர்த்துருக்காங்க. ஒரு சட்டிக்குள்ள தண்ணியை வச்சு அதுக்குள்ள கை விடுறாங்க. அதுக்கு பேர் கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இன்னைக்கு ஒரு உறுதி எடுக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, இனி யாரும் மக்காவுக்குள்ளே அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் அப்படின்னு. அவர் யார் அப்படின்னு கேட்டா, அவர் முஸ்லீம்னா கிடையாது. அவர் பேர் அப்துல்லா இப்னு ஜதான். நாயன்கள் சொல்லுவாங்க, ஷஹித்து மா அமூமதி ஹல்ஃபன், ஷஹித்து மா அமூமதி ஹல்ஃபன் ஃபீ பைத்தி அப்துல்லா இப்னு ஜதான். நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க சச்சாமா என்னை கூட்டிட்டு போனாங்க. நான் சின்ன பையன், கூட்டிட்டு போனாங்க. வீட்டில் எல்லாரும் இருந்தாங்க. நான் அந்த கூட்டத்தில் போய் நான் உட்காந்துருந்தேன். அப்ப அப்துல்லா இப்னு ஜதான் பேசுறாரு, என்ன அநியாயம், ஒருத்தர் நம்ம ஊர்ல வந்து நம்ம ஊருக்காரங்க ஒரு பொருளை வாங்கி கொடுத்தனை ஏமாத்திருக்கான், அதை நம்மளை பொதுவாக கூப்பிட்டு வரான், நம்ம அப்படிப்பட்ட கீழ்நிலையில உள்ளவங்களா? இனி யாராவது வந்து அப்படி கேட்டால் ஊர் முன்னால் இருக்கும், இந்த ஊரே முன்னாலும் இருக்கும், அவருக்குரிய காசை வாங்கி நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறத சத்திய பிரமாணம் எடுக்கணும். எல்லாரும் வாங்க சத்தியம் எடுங்க. அதுக்கு பேர், அந்த உடன்படிக்கை பேர் ஹெல்ப்ஃபுல் ஃபுதூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெல்ப்ஃபுல் ஃபுதூல். நாயன்கள் செல்லம் நுபுவத்தான் கொடுக்கப்பட்டதுக்கு பின்னாடி பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, சொல்றாங்க, நான் என்னுடைய சச்சாமார்களோடு சின்ன பையனாக அந்த ஹெல்ப்ல அவங்க ஏற்படுத்திய அந்த அக்ரிமெண்ட் உடன்படிக்கை அந்த மாநாட்டில் நான் கலந்துக்கிட்டேன், நானும் உட்கார்ந்துருந்தேன். இன்றைக்கு மட்டும் அப்துல்லா இப்னு ஜதான் உயிரோடு இருக்கு. அது மாதிரி ஒன்று நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அவர் கூப்பிடாவிட்டாலும் கூட அவர் வீட்டுக்கு நான் போவேன். அவர் கூப்பிடல இருந்தாலும் நான் வீட்டுக்கு போவேன். அப்துல்லா இப்னு ஜதான் மௌத்தாயிட்டார். அப்துல்லா இப்னு ஜதான் நம்ம நேரத்தில் நினைச்சாருன்னா பெருமானார் அவர்களுடைய நேரத்தில் அவர் இல்லை மௌத்தாயிட்டார். ஆனாலும் கூட
பெருமானார் சொல்கிறார்கள், ஒரு நபியாக இருந்து யோ ஏட்டவாயா அப்படி சொல்ல மாட்டேன். அப்துல்லா தான் காஃபிராக இருந்தாலும் இவன் காஃபிர், நான் அவருடைய அந்த வீட்டில் போய் உட்கார்ந்து அந்த உடற்படிக்கையில் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன? இதுக்கு அர்த்தம் என்ன? சுஹைபு ரூமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபித்தோடு நாயகர்கள் மக்கால இருந்து கிளம்பி மதீனாவுக்கு போயிட்டாங்க. இப்போ இவர் நானும் வர்றேன், ரசூலா நீ எப்போ போறீங்கன்னு சொல்லுங்க, நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. ஆனால் நாயகர்கள் சொல்லலை. ஏன்னா இது மறைச்சு அந்த சீரத்துடைய நிகழ்வு நடந்தது. இவர் பின்னாடியே கேள்விப்பட்டு பின்னாடியே போறாரு. போன உடனே அந்த ஊர்ல உள்ள மக்கள் புரிஞ்சுட்டான், நீனே ரூமி ரோமக்காரன், எங்க ஊர்ல வந்து சம்பாதிச்ச காசு எல்லாத்தையும் எடுத்து எங்க ஊருக்கு போயிருக்காங்க, இங்கதான் இருக்கணும் அப்படின்னு. இப்போ சொன்னாரு, நம்ம ரெண்டு பேரும் ஒரு வண்டி எடுத்துக்குவோம், என் காசை போட தந்துடுறேன், சம்பாதிச்சது ஊருக்கு அவ்வளோ பிரச்சனை, காசை தந்துடுறேன், எந்த ஊருக்கு என்ன ஒன்று. சில பேர் வச்சா நல்லா போச்சு, ப்ராப்பர்ட்டியை நம்ம பிரிச்சு எடுத்துக்கலாம், இருந்தாலும் பிரச்சனை செய்யறதா போயாரு. அப்பன்னா இங்க அபூ ஜஹல் வரும். அபூ ஜஹல் வந்து சொன்னாங்க, என்ன லூசா காசி எடுத்துக்குவோம் அவரையும் போடுவோம். என்ன வித்தியாசமான அபூ ஜஹல் இருக்காங்க, இயற்கை அவனுக்கு அபூக்கும் அறிவின் தந்தை என்று அவன் காசு எடுத்து இவர் நம்ம எப்படி இருக்கணும், அவரை போடுவோம். உடனே அவர் சொன்னாரு, அந்த நேரத்தில் சொல்றாரு, என்னையா எப்படி பேசுறீங்க, இன்னைக்கு மட்டும் அப்துல்லா ஒரு ஜதான் இருக்காருங்களேன், அவர் ஊர்ல போய் கட்டிருப்பேன். யார் சொல்றா? ஒரு முஸ்லீம் சொல்றார், ஒரு சஹாபி சொல்றார், ஹிஜ்ரத்துக்கு புறப்பட்டவர் சொல்றார், அப்துல்லா ஜதா ஜஸ்ட் அடையாளமாக இருக்கிறார். அந்த ஊர்ல இருந்து அணிந்து வந்தாலும் அவர் ஒதுக்க மாட்டார். உடனே அவர் சொல்றாரு, அப்துல்லா ஜதனுடைய வீட்டுக்கு நான் போயிருவேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த நேரத்தில் அபூ ஜஹல் சொன்னதாக வரலாறு பதிவு செய்கிறது. ஏன் ஊருக்கு போற, அவர் எங்க போனாலும் அனுப்பி வச்சிருக்கேன், அவர் மூத்தா போயிட்டாரு, ஏன் அவர் ஊருக்கு போய் கட்டிக்கிற, நீ அவர் எங்க இருக்காரு அங்க போறதுக்கு தான் உடனே அனுப்பி விடுறேன். உடனே அப்துல்லா இவர் சுஹைபு ரூமி சொன்னாங்கன்னா, அவர் எங்க இருக்காருன்னு தெரியாது, அவர் நரகத்திலேயே சொர்க்கத்திலேயே எனக்கு தெரியாது, அதனால நான் போறேன் அப்படின்னா. உடனே பத்தியா இந்த பொருள் ரோம் தேசத்திலிருந்து வந்து நம்ம ஊர்ல சாப்பிட்டு நம்ம ஊர் அப்துல்லா இருந்துதான் நரகத்திற்காக சொர்க்கத்திற்காக பேசலாம், அதனாலதான் தலை ஊரை நாளைக்கு இங்க வெட்டுவேன் அப்படின்னா. அப்புறம் சுஹைபு ரூமி சொன்னாங்க, என்னுடைய அம்பு கூட்டில் ஒரு அம்பு இருக்கிற வரை எனக்கு உங்களை விட மாட்டேன், நீங்க என்ன வேணாலும் செஞ்சீங்க அப்படின்னு தப்பிச்சு குறைச்சு அங்கிருந்து எல்லா செல்வங்களையும் விட்டு விட்டு ஒரே ஒரு கோப்பை மாவை எடுத்துக்கொண்டு நாயகர்கள் அவர்கள் மதீனாவில் போய் இறங்கினவங்க அங்க தேடி ஓடியாங்க. அருமையான வரலாறு சகோதரர்களே, இது ஒரு இடம் அல்ல, ரெண்டு இடம் அல்ல, எத்தனை இடங்களில் அப்துல்லா ஜதனுடைய வரலாறுகள் வரும். அதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா நீதத்துக்கான கிடையாது. ஒரு நபி சொல்றாங்க, நான் ஒரு ஊருக்கு போயிருக்கேன், நான் அப்துல்லா ஜதனுடைய வீட்டுக்கு போய் உட்கார்ந்துருக்கேன். இந்த குணத்தை வளர்க்கறதுக்கு தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மக்கள்கிட்ட வந்து இந்த குணத்தை பதிவு வச்சாங்க. இப்ப இந்த உம்மத் என்பதற்கான அடையாளமே என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம ஏன் வித்தியாசமா இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான அடையாளமே நம்முடைய குணபாவங்கள் தான். மற்றவர்களை மாதிரி நம்ம இல்லை. பெருமானாருக்கு ஏன் சிலைகள் இல்லை, பெருமானாருக்கு ஏன் துருவம் இல்லை? இப்போ விட்டா நம்ம எல்லாருக்கும் பெருமானார் ஒரு கோட்டா வரைஞ்சிருந்தா பெருமானார் நம்ம ஊர்ல வச்சுக்க மாட்டோமா? தாராளமா வச்சுக்கோங்க. கொண்டு போய் ஒவ்வொருத்தரும் ஒரு வீடு முழுக்க மாட்டி வச்சுக்கோங்க. ரசூலுல்லா இருந்தாங்க அப்படி மாட்டி வச்சுக்கோங்க. அந்த காலத்துல வரையறதுக்கு ஆளுங்க இருக்குதானே செஞ்சாங்க. ஆனா அப்படி வரையலையே, பெருமானார் வரையவும் சொல்லல, அவங்க வரையல, அவங்களுக்கு பின்னாடி வந்தவங்க வரையல, அப்படி ஒரு உருவத்தை ஏன் தேடல? சகோதரர்களே, வரலாறுகளிலே எழுதுவார்கள், முகம்மதுவை தேடி நீங்கள் 1400 ஆண்டுகள் அங்கிட்டு போக வேண்டிய தேவையில்லை. முகமது ரசூலுல்லாஹ்னு யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஒண்ணுமே வேண்டாம். ரோட்ல போயிட்டீங்கன்னா அப்துல்லா பாய் ஒருத்தர் போனான்னு அவர் கூப்பிட்டு நீங்க எப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டா அவர் ஒரு முறை சொல்லுவாங்க, அது எங்க ரசூலுல்லா சாப்பிட்டது, அது எங்க ரசூலுல்லா சாப்பிட்டது. ஒரு மூமினுடைய குணமே எப்படி தெரியுமா இருக்கும்? அவர் சாப்பிடுங்கிற போது எங்க ரசூல் இப்படி தான் உட்கார்றாங்க, பக்கத்துல உள்ளதை சாப்பிடுங்க சொன்னாங்க, குழந்தை இப்படி கையை விட்டு உடப்பாருன்னு சொன்னாங்க. ஒரு சின்ன பிள்ளை உட்கார்ந்து சாப்பிடுறார் பெருமானாரோடு, அவருக்கு
அந்த டேபிள் மேனர்னு சொல்லுவான், டேபிள் எட்டிகோட். அதான் நீங்க சொல்லித்தராங்க சொல்லலாம். சம்மில்லா அதை பிள்ளைங்க சொன்னாங்க, சம்மில்லா எப்பா எதையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிஸ்மில்லா சொல்லணும்ப்பா. சொல்லுங்க பிஸ்மில்லா சொல்லு சார், ஒரு பிள்ளைங்க சொல்லித்தரேன். நீங்கள் நம்பி சொல்லி அழகான இந்த மெத்தடாலஜி ஆஃப் டீச்சிங். இப்போ நிறைய இடங்கள்ல என் புள்ள ஒழுங்காக போக மாட்டேங்கிறான், என் புள்ள பிஸ்மில்லா சொல்ல மாட்டேங்கிறான்னா நம்ம சொன்னாலும் சொல்லுவான். பிள்ளைகள் தானாக செய்ய மாட்டாங்க, இமிட்டேட். நீங்க 1000 லெக்சர் அடிச்சாலும் உங்களை பார்ப்பாங்க. பாப்பா என்ன எப்படி செய்யறாங்க, டேய் போய் பேசுறாரு நல்லா அடிப்பான், நிறைய போடுறோம் எல்லாம் சொல்றோம். போன் வந்தவொடனே எடுத்து தந்தவொடனே நம்மளே சொல்றோம், வீட்டில் இருக்கிற வெளியூருக்கு வந்துருக்கோம் பண்ணி பார்க்கலாம். பாப்பா ஊர்ல தான் இருக்கா, இவர் எப்படி வெளியூருக்கு போற சொல்றாரு, போய் இப்படி சொல்லிக்கலாம் உங்களுக்கு. அங்கேருந்து ஏதாவது தம்பி வந்து வீட்டில் கூப்பிடுறாங்க, தொழில் வர்றதுக்காக வெளியூருக்கு கூப்பிடுறாங்க. அந்த உடனே இவர் பார்க்குறாரு யாரும் வந்திருக்காங்க அப்படின்னு பையன் அனுப்பி விடுறாரு. சொல்றாரு பாப்பா இல்லைன்னு சொல்லு. உடனே இவன் நேரம் போறான், போய் இஸ்லாம் பண்ணிக்கிறான். எங்கேயா அவன் பாப்பா பாப்பா இல்லைன்னு சொல்லிச்சுமா, பாப்பா இல்லைன்னு சொல்லிச்சு. உடனே அவர் பார்ப்பாரு, உள்ள இருக்கிறது சொல்றாரு, கூப்பிடா அப்போ தூக்கிடா. அவங்க கொஞ்சம் நண்பராக என்ன செய்வாரு, தூக்கிடா கூப்பிடாரு. உடனே இவர் வந்த உடனே தான் என்ன செய்வாரு கேட்பாரு, நான் சொன்னேன் இல்லை பாப்பா இல்லைன்னு சொன்னாருன்னு சொன்னேன். சொல்லுது அப்படியா சொல்லுது சொல்றாரு, நீங்க சொல்லிதான். அப்புறம் நாளைக்கு அவன் ஒன்டே வேலையை காட்டுவான்ல, போய் சொல்லுவான்ல. ஆனா நான் எனக்குள்ள போய் சொல்றேன், எப்படி சொல்ல போறப்பா, நீ சொல்லி கொடுத்தது நீங்க என்ன செய்வீங்க அதே மாதிரி செஞ்சு காட்டுவான். அதான் பிள்ளைகளுடைய பணி. சகோதரர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒழுக்கத்தை எப்படி சொல்லி தராங்க, கட்டில உட்கார்ந்து சொல்றாங்க, சமையல குழந்தைகள் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுவோம், அது தான் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுவாங்க. ஒக்குள் நீ எப்படி இல்லை அந்த பையன் 2 கையாலையும் சாப்பிட்டு இருக்கான். சின்ன பிள்ளை எப்படி சாப்பிடும், இந்த கையால பிடிக்கணும், இந்த கையால பிடிக்கணும். புல் நீ எப்படி உன்னுடைய வலது கையால் சாப்பிடும், இந்த கையை சாப்பிடும். வலது சாப்பிடுறதுக்கு ஒரு கை வரக்கத்தான கை, இதில் சாப்பிடும். ஒக்குள் நீமா எரியில அடுத்தது அப்படி கையை விட்ட கேள்வி எழுதுறது சாப்பிட்டு இருந்தான். சில பேருக்கு அப்படியே ஒரு பழக்கம் இல்லை, எங்கேயாவது இடத்துல கொடுப்பாங்க. சில பேர் தான் நடுவில் தான் கையை விடுவான். எங்க கறி இருக்குன்னு பார்த்து தள்ளிட்டு. நான் கொஞ்ச நாள் துபாயில் இருக்கேன், ஒரு 8 வருஷமா. துபாய்க்கு போன பின்னாடி தான் எனக்கு பழக்கம், நோம்புல வந்து பிரியாணி சாப்பிடுவாங்க. நோம்பு தொடர்றது இருக்கு. இப்போ நம்ம தான் கொட்டா கட்சி கொடுத்து தான் பழக்கம். ஒன்றாவது பெருசாக கிடையாது, ஒரு கொட்டா கட்சி போய் பள்ளியாச்சு. அங்கே கஞ்சியே கிடையாது, எல்லா பள்ளியிலையும் பிரியாணி தட்டுத்தட்டா வச்சிருக்கோம். கஞ்சியை பார்க்கணும் நம்ம போட்டு குடிக்கணும்னா தமிழ் பிரியாணி போகணும், அப்போதான் கஞ்சி கிடைக்கும். இங்கே நான் முதல் தடவைலாம் போனப்போ பள்ளியாசிரியர்கள் போனால் சடன் சடனாக இருக்கும், 4 பேர் வந்துருப்பாங்க. ஆரம்பத்தில் தெரியாது, அப்புறம் தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்படி போனால் என்ன செய்யணும், பாகிஸ்தான்காரங்களாம் நம்ம வாழ்க்கையில் உருவாக்குவோம். வரும்போதே அவன் எப்படி பார்ப்பான், உள்ள பள்ளிக்கிறவங்க எங்கே இந்த மதராசு ஆளுகள் தமிழ் ஆளுகள் நம்ம பார்த்தவங்க தெரியல, எழுதி ஒட்டி தமிழ் ஆளுகள் நேராக வந்து நம்ம பக்கத்தில் பிஸ்மில்லா பாய் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படி காட்டுவான். நமக்கு என்னமோ போட்டுருக்கான். டக்குன்னு நோம்பை வாங்கி சொன்ன உடனே ஒரு பழத்தை பிடிச்சிட்டுமா அந்த கறியை உள்ள விட்டு கையிலேருந்து எடுத்து சாப்பிட்டு அவன் நம்ம பார்த்து அதுக்கப்புறம் அழகான ஒரு வார்த்தை சொல்லுவான். முதல்ல கறியை தின்றுவாங்க, தின்னு முடிச்சுட்டு அப்போ மதராஸ் வாடகை சாவல் காணிவான் கா அப்படிமா துமேலோ சாவல் காணி வாழை காவை அப்படின்ட்டு எந்திரிச்சு அடுத்த திட்டுக்கு போயிடுவான். நம்மளுக்கு எல்லாம் போட்டு கறி இருக்காது, அது பிரியாணி எப்படி இருப்பா. அப்புறம் தான் சொன்னாங்க, எப்பா யாராவது பாகிஸ்தான் இருந்தா நீ எந்திரிச்சு தட்டு மாறிட்டாங்க, வேற வழியும் இல்லை, நம்ம வேலை நடக்கணும்ல. அப்ப கையில சில ஊர்கள் அப்படி அது உருவான். அது சொன்ன நிம்மா உனக்கு பக்கத்துல எது டேபிள் எட்டிக்கோட் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. நம்ம அந்த ஒரு சாப்பாட்டு சகன்ல நான் எங்க போனாலும் ஒரு கதையை சொல்றது நடந்தது. இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு கொய்த்துக்கு போயிருந்தேன். துபாயில் வேலை பார்த்துருந்தேன், கொய்த்தில் பேச கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன் ஒரு வீடாக இருக்கு. அங்கே முடிஞ்ச பின்னாடி அவங்க என்ன செஞ்சாங்க, அஜித் இன்னைக்கு ஒரு வசீர் ஒரு மினிஸ்டர் வீட்டில் வந்து மீலாத் நிகழ்ச்சி இருக்கு வாங்க போவோம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அரபு நாட்டிலலாம் வந்து மீலாது கொண்டாடுறது இல்லை, நம்ம ஊர்ல மட்டும்தான் இப்படியே சோதாக்கி போட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க, நீ சாப்பாட்டுக்கு பிறந்தவங்க. அந்த ஊருக்கு போன பின்னாடி தான் தெரிஞ்சு ஒரு மினிஸ்டர் வீட்டில் வந்து மீலாது வச்சிருக்காரு.
பெரிய டென்ட் போட்டு வெளியே பெரிய சாப்பாடு இனிப்புகள் நடக்குது. வெளியிலிருந்து ஆளுகளை கூப்பிட்டு அங்கே பேச வைக்கிறாரு. அப்போ ஒரு வீட்டுக்கு போயிட்டேன். அந்த வீட்டுக்கு போயிட்டோம், நாங்கள் எல்லாம் போயிட்டோம். போய் அங்கே உட்காந்துருந்தா பஹ்ரைன்லேருந்து ஒரு இமாம் என்ன மாதிரி நாட்டிலேருந்து வந்த மாதிரி நாட்டுக்கு நாடு பஹ்ரைன்லேருந்து வந்திருக்காரு பேசுறதுக்கு. அழகா அவர் கொஞ்சம் தள்ளி வந்தாங்க முன்னாடி வடியில் உட்காந்து உள்ள போயிருந்தார். வடியில் உட்காந்து ஒரு வழியாக எப்போதுமே உள்ளாகி வெளியெல்லாம் ஆள் வந்துருப்பாங்க. போனதுமே இந்த வழி அதற்கு கூப்பிட்டு நானும் வந்திருக்கேன். அந்த செலவு இந்த கதவு கொடுத்துக்கிட்டே ஒரு 10 பேர் நின்றுட்டே இருந்தாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்தவொடனே நானே பார்த்தேன் யாருமே காணும். அதற்கு கூப்பிட கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொடுத்தீங்க. சத்தம் கேட்டு கேட்டு தான் வருது. நல்லா வரணும் செய்யும். அப்போ அந்த வசீர் அந்த மினிஸ்டர் வீட்டில் போய் உட்கார்ந்து கேட்டாலே அப்படியே அவங்க 2 பேர் தள்ளி பண்ணாங்க. கொடுத்தாங்க. போனவொடனே காஃபி கொடுத்தாங்க. கருவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி கொடுத்தாங்க. அதுதான் எல்லாருக்கும் சொல்லுது. அவங்க இந்த அரபு நாடுகளுக்கு போனவங்க தெரியும், கருவானோடு குடிப்பான். கடுமையாக கசக்கும், பால் போடாத காஃபி. அதான் கொஞ்சமான குடிப்பான். அதுக்கு ஒரு கிளாஸ் வச்சுருப்போம். அது பேர் ஃபீஞ்சான் அப்படின்னு சொல்லுவோம். ஃபீஞ்சான் அப்படின்னு சொன்னால் அந்த கப்பு சின்னதாக இருக்கும். அதில் அழகாக டிசைன் பண்ணியிருக்கோம் அந்த கப்பில். இப்போ மக்காவுக்கு போகிறாங்கலாம் வாங்கிட்டு வந்து நமக்கு ஜம்ஜம் தண்ணி ஊற்றி தர்றாங்கல்ல ஒரு கப்பு. நிறைய பேர் நினச்சிக்கிட்டான் இது ஜம்ஜம் தண்ணி ஊற்றுற கப்புன்னு. அது காப்பி, கசப்பு பிடிக்கிற காப்பி. நான் கிடக்குதா ஜம்ஜம் தண்ணியெல்லாம் 1 லிட்டர் தண்ணியை டப்பால ஊற்றி எல்லாருக்கும் கொடுக்கணும், மனசுல வந்து கொடுக்கணும். ஆனால் இங்கே அதையும் சேர்த்து இதுக்கு தான் கொடுக்க போகுது. இருக்கிறதுக்குள்ள பாதி வந்து உதவியே போயிட்டு மீதி நாட்டுக்குள்ள போயிடும், உள்ளே போவாங்க ஜம்ஜம் தண்ணி. நான் இருக்க வேணாம், நீனே வச்சுக்க வேண்டாம், நீனே குடிச்சுக்க. அது இருக்கிறதுக்கு ஜம்ஜம்னா ஃபுல்லாக குடிக்கணும்னாங்க. எப்படி வந்து அந்த அன்னை நம்முடைய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா அடிச்சாங்கல்ல போதுமையான்னு, அது மாதிரி முட்டை போட்டு போதுமையா சொல்லணும் ஜம்ஜம் தண்ணியை. இப்படி இருக்கிறது குடிக்கிறதுக்கா? அது ஆக்சுவலாக ககுவா குடிக்கிறது, காப்பி, பால் போடாத காப்பி குடிக்கிறதுக்குள்ள கப்பு. அதை கொண்டு தந்தாங்க. ஒரு 2 பேரிச்சம்பழம் மாதிரி இருந்தால் வாங்கினேன், குடிச்சிட்டேன். கொஞ்சம் கசப்பாக இருந்துச்சு. நமக்கு லாயக்கில்லாது தான். ஏதாவது இனிப்பாக கொடுத்தா குடிக்கிட்டே இருக்கலாம், கசப்பு கொடுத்து எப்படி குடிக்கிறது? குடிச்சிட்டேன். குடிச்சிட்டு வச்சுட்டே போனா திரும்ப அந்த பையன் நான் தண்ணி தப்பா காப்பினேன். தப்பு ஊற்றினோம். தப்பு காப்பியை ஊற்றிட்டான் அதுக்குள்ள. எனக்கு என்னன்னா ஏற்கனவே குடிச்சது தொண்டைகளுக்கு உடல் வரையும் கசக்குது. இதுக்கு ஏதாவது சாப்பிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது 2வது ஊற்றிட்டா நான் அப்படி ரொம்ப யோசிச்சுட்டே குடிப்பா வேணாமா, வேற எதுவும் பண்ணி விட்டுருமா நமக்கு தெரியலையே அப்படின்னு கையில் வச்சுட்டே பார்த்தேன். சரி அல்லாவுடைய வச்சுட்டு ரசூலுல்லாஹ்வுடைய பேர்ல எங்க உட்காந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப மல்லி கட்டி குடிச்சிட்டேன். எப்படியோ குடிச்சிட்டு திரும்ப அவனை கூப்பிட்டு 3வது ஊற்றிட்டான். இது என்னடா இது பயான் கேட்க வந்த இடத்துல பெரிய சோதனையா இருக்கு அப்படின்னு அந்த கிளாஸ் வைக்கவும் முடியாது. அது ஆடும். இந்த கீழே வந்து ஓல்டா வச்சிருப்பாங்க. கீழே வச்சா கீழே ஊற்றிடும். நம்ம கீழே உடச்சு போச்சுன்னா என்ன செய்யறது, கையில வச்சுட்டே இருப்பாங்க. அப்புறம் எங்காலும் தள்ளி உட்காந்து ஒரு பார்த்தாரு, வாங்க காப்பி குடி அப்படின்னு. நான் நீ நல்லா இருக்கும். அவர் நமக்கு திருப்ப போட்டாரு, குடிக்கணும். ஏற்கனவே 2 உள்ள போயிடுச்சு, இதை போட்டா 2 வெளியே விட்டுரும். ஏற்கனவே போன 2 கிளாஸும் வெளியே விட்டுரும். என்னால் குடிக்கிட்டாரு. நான் கேட்டேன் குடும்ப ஊதிக்கிட்டே இருக்காங்க, என்ன இருக்கும் அப்படின்னு. இப்போ சொன்னாங்க எப்படி குடித்தீங்க வச்சுக்கமா கொடுத்தேன். அப்படி கொடுத்தா அப்படி ஊற்றுவான், ஆட்டிட்டு கொடுக்கணுமா கிளாஸ. எனக்கு அது வரைக்கும் தெரியாது, நான் போயிருந்தேன், எனக்கு அது வரைக்கும் தெரியாது. நீங்க நீட்டுனா ஊற்றுவான், ஆட்டுனா நிப்பாட்டிடுவாங்க. அப்பதான் நான் வந்து துபாயில பார்க்குறேன், அரசராக இருந்தா கூட ஆட்டிட்டு அரசரே இருந்தாலும் இப்படி 2 ஆட்டாட்டி குட்டை வாங்கிட்டு போயிடலாம். அவ்வளோதான். அப்போ ஒரு சின்ன ஒரு அந்த டேபிள் எட்டிங் இருக்குல்ல, சாப்பாட்டில் எப்படி சாப்பிடணும் நான் சொல்லாத சின்ன பிள்ளைக்கு சொல்லித்தராங்க. இது இப்படித்தான். இந்த அகலாத்தை சொல்லித்தரதுக்கு தான் பெருமானார் வர்றாங்க. இந்த அகலாக்கில் நிறைய விஷயம் என்னன்னா அவருடைய உள்ளம் சார்ந்து, மனிதர்களுடைய உள்ளம் சார்ந்த விஷயத்தை சரிபடுத்துறதுக்கு தான் பெருமானார் வர்றாங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு செய்தியை தான் இன்னைக்கு தலைப்பா எனக்கு தந்திருக்காங்க. எதை பற்றி இஸ்லாமிய உலகமும் அல்லது நாம் வாழுகிற இந்த உலகமும் மறந்துகிறதோ அதுதான் தலைப்பு. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னா, பொதுவாக நம்முடைய பாடத்திட்டங்களாக இருக்கட்டும், கல்லூரியாக இருக்கட்டும், நாம் படிக்கிற இடமா இருக்கட்டும், எங்கேயா இருந்தாலும் சரி, என்ன அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லித்தரலாம், இது போட்டி மிகுந்த உலகம், நீ ஓடிக்கிட்டே இருக்கணும், நீ ஜெயிக்கணும். யாரையாவது வாழ்க்கையில் என்ன செய்யணும், ஜெயிச்சே ஆகணும். ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா, ஒருத்தனை கொள்ளணும், வேற வழி கிடையாது. நீ ஜெயிக்கணும்னா அதுக்கு எத்தனை பேர் சாப்பிடணும்னாலும் தயாராக ஆக்கி விட்டுறணும்.
ஏன்னா உலகம் அப்படித்தான் காட்டப்படுது. அமெரிக்காக்காரன் எந்திரிச்சு நிக்கிறான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு கீழே ஒரு 15 நாடுகள் காலு கீழே கிடக்கு செத்துக்கிட்டு இருக்கான். நான் எந்திரிக்கணும்னா எவனையும் சாப்பிடிக்கணும் அப்படிங்கக்கூடிய சிந்தனையை வெகுவாக பரப்பப்படுகிறது. பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி தரப்படுது? வாழ்க்கை அப்படின்னா காசு வேணும். காசு சம்பாதிக்கிறதுக்கு நீ என்னமும் செய்யலாம், என்னமும் செய்யலாம். அதுக்கு ஒரு படிப்பே வச்சிருக்கான், MBA அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி பொய் சொல்லுவது அப்படின்னு சொல்றான். எப்படி பொய்யை எப்படி கரெக்டாக சொல்றது அப்படின்னு. ஏன்னா பொய்யை தப்பா சொல்லிட்டான்னா அது பொய்யா போயிருக்குல்ல. அவன் ஒருத்தர் சொன்னான், இந்த ரெப்புன்னு வருவாங்க இல்லை, ரெப்ரசன்டேட்டிவ் மெடிக்கல் ஷாப்பு கையில் ஒரு பையன் வச்சுக்கிட்டு இந்த மாத்திரையை கொடுங்க அந்த மாத்திரையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. டாக்டர்லாம் ஒரு மாதிரி இருக்கும். கையிலே பை, கழுத்திலே கை, வாயிலே பொய். இவனுக்கு இருப்பான், கழுத்துல ஒரு கையை மாற்றி மேனேஜர் மாதிரி இருப்பான். ஆனா உடவாம போய் சொல்லணும், இந்த மாத்திரை அப்படி செய்யவே இல்லையே. ஆனா என்ன சொல்லணும்? சொல்லிக்கிட்டே இருக்கணும், இந்த மாத்திரை அப்படி செய்யும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த அந்த பிராண்ட் பொய்யை எப்படி சொல்றது அப்படிங்கிறத பிராண்ட் ஆக்கி நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லித்தரலாம். சகோதரர்களே, காலத்தினுடைய சூழ்நிலை கருதி இந்த தலைப்பு மிக முக்கியமானது. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்கிறீர்கள்? என்ன சொல்லிக் கொடுக்குறீங்க? எங்க நன்மையை சொல்லிக் கொடுத்தீங்களா, அல்லது இந்த வாழ்க்கையை சொல்லிக் கொடுத்தீங்களா, அல்லது ஸ்கூல்ல சொல்லிக் கொடுத்தது அப்படியே ஏற்றுக்கிட்டீங்களா? இன்னைக்கு காலேஜில் சொல்லிக் கொடுத்த செய்திகளை வச்சுதான் அவன் கேட்கறான், நீ ஏன்டா இருக்கேங்கிறான் பெத்த அப்பனு. சார் இந்த டிவி ஷோக்கள் எல்லாம் பார்த்தா பிள்ளைகளே கேட்கலாம், இந்த ஆளு வயசாயிடுச்சு வீட்டுக்கு பாரம் நீனே செத்து போயிடறாங்க. நான் சொல்றது முடியல. அப்ப இருந்தா காரணத்தோடு இருக்கணும். ஒரு நாள் எனக்கு என்ன பயன்? ஏதாவது காசு வருமா, அல்லது வேற ஏதாவது செய்வியா? அன்னைக்கு ஒரு பெண் சொல்றா, நான் ஏன் எங்க மாமியார் மாமனாரை கூட வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா, நான் வேலைக்கு போறேன், என் பிள்ளைய அவங்க பார்த்துக்குவாங்க, என் பிள்ளைய அவங்க பார்த்துக்குவாங்க. அதனாலதான் என் மாமனார் மாமியாரை கூட வச்சிருக்கேன். அவங்க கேட்கா, என்னம்மா இப்படி பச்சையா சொல்றீங்க அப்படின்னு அந்த நிகழ்ச்சியை நடத்துறது கேட்கறாரு. அதுக்கு நம்ம சொல்லுது, நம்பிக்கையா பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். எப்படி நம்பிக்கையா பார்க்கறது? கேட்கலாம் இல்லை, நல்லா நமக்கு. அப்ப இன்னைக்கு தஞ்சாவூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா நாங்க வாங்கி கொடுக்கக்கூடிய சொத்துக்களை பார்க்கறதுக்கு அத்தாவை பராமரிப்பாளராக வச்சிருக்காங்க நிறைய இடங்கள்ல. இந்த ஆள் இருக்கணும் என்ன சொல்றோம், அவர் வெளிநாட்டில் இருப்பாரு குழந்தை குட்டிகளோட, அத்தா மட்டும் இங்கே இருப்பாரு, அம்மா இங்கே இருக்கும். அந்த அத்தா இந்த பில்டிங்கை பார்த்துக்கிட்டா, அந்த வயலை பார்த்துக்கிட்டா, ஏன்னு கேட்டா நியாயமா பார்ப்பாங்க அத்தா. நான் சொல்றது விளங்குதா சார்? இவன் இருக்கணும்னா, அத்தா இருக்கணும்னா காரணத்தோடு இருக்கணும். சும்மா ஏன் இங்கே இருக்காரு? நம்ம ஆளுக்கும் அப்படிப்பட்ட சிந்தனை வந்துருச்சு. நாயகல்லா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லுவாங்க, உங்களுடைய பரக்கத்து அல் பரக்கத்து மா அத்தாவி, பெருமானார் சொல்லுவாங்க, உங்க பெரியவங்களுக்கு தான் உங்க பரக்கத்தே. உங்க வீட்டில் ஒரு தாயோ தந்தையோ அல்லது பாட்டியோ மாட்டமோ இருந்தால் அல்லாஹ் அவர்களின் வழியாக உங்க பேரன் கையில பிள்ளை கையில ரிஸ்க கொடுக்கணும். இன்னமா துஸகூன பிதுஅஃபாஇக்கும், நீங்கள் உணவளிக்கப்படுவதெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கிற தாடி நரைத்தவர்களை கொண்டோ அல்லது இளம் பிள்ளைகளை கொண்டோ தான். மோதிரமே இல்லை. ரசூலுல்லாஹ் என்ன அழகா சொல்றாங்க பாருங்க, உனக்கு காசு மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க வருதுன்னா ஒரு திறன் இல்லை. வீட்டில் இருக்காங்கல்ல வயசாளிகள், அவங்கள பார்த்து அல்லாஹ் தர்றான். அல்லது உங்கள் குழந்தைகளுடைய பிஞ்சு முகங்களை பார்த்து தருகிறார். நீ என்னமா நினைச்சிட்டு நம்ம திறமையில எப்படி ஆயிட்டோம்? இதை அப்படி ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வரணும் ஒரு கூட்டத்தை. ஒரு காலம் இருந்தது, நான் வாழணும், நம்ம சம்பாதிக்கணும், நம்ம மட்டும்தான் வாழணும், அந்த போட்டியை நான் மட்டும்தான் நிற்கணும், எதிராளியை அடிச்சு நான் ஜெயிச்சிடணும். ஏன்னு கேட்டால் நீங்க சொல்லும் போதே சொல்லலாம், போட்டி உலகம், போட்டி உலகம், போட்டி உலகம் தான் ஜெயிக்கணும். அதுக்கென்று பாடத்திட்டங்கள் ஒதுக்கப்பட்டு அப்படி சொல்லி தரப்படுகிறது. ரொம்ப மோசமான ஒரு காலம் இது. இந்த நேரத்தில் இங்கிருந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா மேலே சைட்லேருந்து வருது இல்லை, அமெரிக்கா இது வரும், அப்புறம் அரபு நாடுகள், அப்புறம் இந்தியா, அப்புறம் இந்த மேலே சைடு பூராமே என்னன்னா எல்லாத்தையும் பிஸ்னஸாகவே பார்ப்போம்.
இப்போ அமெரிக்காவெல்லாம் வந்து அப்பா வச்சுருக்கா வச்சுக்க மாட்டான். 18 வயசாச்சுன்னா கல்யாணம் பண்ணிட்டு அது வாட்டுக்கு போயிடும். ஏன்னா தாய் தந்தையே ஒன்றா இருக்க மாட்டான். புருஷன் முன்னாடியே ஒரு மாதம் 3 வருஷம் தான் இருப்பான். அதோட பிரிஞ்சு போயிடுவான். இதனால அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அப்படி கொஞ்சம் இறங்கி வந்தீங்கன்னா இந்தியா வரை வந்தீங்கன்னா இந்தியாவெல்லாம் பெற்றவங்களை கொண்டாடுவான். பெற்றவங்க கண்கண்ட தெய்வமா நீ அவங்கள வச்சு பராமரிக்கணுமா, பாதுகாக்கணுமா. இன்னும் இதை விட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டீங்கன்னு வைங்களேன், மலேசியா, இந்தோனேசியா அது மாதிரி இந்த கிழக்கு திசை நாடுகளுக்கு போயிட்டீங்கன்னா அப்படிங்கிறதான் நமக்கு எல்லாம். சார் சமீபத்தில் ஒரு நண்பர் சொன்னாரு, ஒவ்வொரு பில்டிங்க்கு கீழேயும் கம்பல்சரியா ஒரு பெரிய ஹால் இருக்கணும். அதுல ஏசி போடணும், டிவி வச்சுக்கணும், பேப்பர் இருக்கணும். அந்த பில்டிங்ல உள்ள வயசானவங்க அதுல வந்து உட்காந்துருப்பாங்க. அவங்க எப்பவும் வரலாம், எப்பவும் வரலாம். தேவைப்பட்ட பக்கத்து ஊருக்கு போய் பேசிக்குவார், இல்ல பக்கத்து ஊர்ல உள்ள வயசானவர் இங்க உட்காந்து பேசிக்குவார். ஆனா ஒவ்வொரு பில்டிங்க்கு கீழேயும் அந்த வயசானவருக்கு இருக்கிற இடம் கட்டாயம் இருக்கணும். கட்டாயம். மலேசியா சிங்கப்பூர்ல வச்சிருக்கான். ஏன்னு கேட்டா இவங்களை வச்சுதானா நம்ம உருவானு சொல்லுவாங்க. நான் சொல்ல வர விளக்குதானே. இப்ப நம்ம ஊர்ல தாத்தா பாட்டி எங்கேயும் போக முடியாது. நம்ம தாத்தா இருந்தாலும் கூட அவர் எங்க போக முடியும்? பள்ளியாசலுக்கு வருவார். அவர் இங்க ஏதாவது உட்காந்து பேசிட்டு இருக்கா, இல்ல கொஞ்சம் லேட்டா சாப்பிட போறோம் அப்படின்னு கேட்பாங்க. எங்க போறீங்க? கபூருக்கு இருக்கா அப்படிங்கிறாங்க. பள்ளியாசலுக்கு போனா கபூருக்கு போறாங்க. சமீபமா இந்த கல்லூரியில ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு. வந்திருந்த அந்த பேச்சாளர் கேட்டாரு, ஒரு 200 பேர் கூடியிருக்காங்க, எல்லாம் மிக்ஸ்டு, முஸ்லீம்கள் நான் முஸ்லீம் எல்லாரும். அவர் கேட்டாரு, how many of you having your grandma and grandma அப்படின்னு கேட்டாரு. How many of you having in your house grandpa and grandma அப்படின்னு கேட்டாரு. உடனே ஒரு கொஞ்சம் பேர் கேட்கு. அவர் சொன்னாரு, again I am asking the same question, how many of you having in your house grandpa and grandma? அதே கேள்வியை நான் திரும்பவும் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது தமிழ்ல மாதிரி, தம்பி உங்க ஊர்ல தாத்தா பாட்டி எத்தனை பேர் வீட்டில் இருக்காங்க, கையெழுத்துங்க. நான் இங்கிலீஷ்ல சொல்றது புரியல, தமிழ்ல கேட்கிறேன், எத்தனை பேர் வீட்டில் தாத்தா பாட்டி இருக்காங்க? 38 பேர். 200 பேர் இல்லை, 38 பேர். என்னங்க நிலைமை? திரும்பவும் கேட்கறையோ மற்றவங்களுக்கெல்லாம் இல்லையா? வெறும் 38 பேர் கேட்டுக்கிறாங்க சார். ஒன்று இறந்துருக்காங்க, நம்ம இல்லை, இவங்க கூட இல்லை, தாத்தா பாட்டி கூட இவங்க இல்லை. அதை சொல்லிட்டு சொன்னாரு, இந்த காலத்தினுடைய மிகப்பெரிய இழப்பே இதுதான். இதுதான் என்ன சொல்லித்தரத்துக்கு வழிகாட்டுறதுக்கு யாரும் இல்லை. அதாவது நியூக்ளியர் ஃபேமிலிங்கிறான். நான் என் கொண்டாடி என் பிள்ளை அவ்வளோ, நாங்கள் வாழ்ந்தா போகும், வேற யாரும் எங்களுக்கு தேவையில்லை. இந்த இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு கூட பெரியவங்க வீட்டில் இருந்து சொல்லித்தரது. இன்னைக்கு அதை சொல்லித்தரதுக்கு இல்லை. ஸ்கூல்ல பசங்களுக்கு என்ன சொல்லித்தரான்? எப்படி நீ சம்பாதிக்கிறது போய் சொல்லலாம், அடுத்தவனை அடிச்சு கொடுக்கலாம், நீ எப்படி மிகைக்கலாம், ஏமாத்தலாம், என்னமும் செய்யலாம், மேலே வந்துடலாம். நீட்டுன்னு ஒரு எக்ஸாம் நடந்துருக்கு. அதில் என்ன புத்தகம் வச்சு நம்ம பார்த்துக்குவோம். வேறு இங்கே வந்து சடையை கல்வி விடுவோம்னா, சட்டையை வெட்டுக்கலாம் அப்படிலாம் பண்ணலாம். இன்னொரு ஊரில் போய் பார்த்தா பக்கத்துலேயே உட்காந்து அவனே எழுதி கொடுக்கலாம். இன்னொரு மாதிரி இல்லை. காலேஜ் வாத்தியார்களுக்கு ஒரு பரீட்சை வச்சான். அந்த பரீட்சையை திடீர்னு நிப்பாட்டி போட்டான். நடந்து முடிஞ்ச பரீட்சை என்னடா கேட்டா, ரயில்வே ஸ்டேஷன்லாம் அப்படி இதை விட்டுருக்காங்க கொஸ்டின் பேப்பரை. வடநாடுகளில் ரயில்வே ஸ்டேஷனில் போட்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்துருக்காங்க. என்ன சார் நடக்குது? என்ன போட்டி? அப்ப என்ன போய் இப்படி வந்தால் ஒரு மனுஷன் ஆட முடியுமா? மனுஷனுக்குள்ள ஒரு செய்தி ஒரு காலம் விதைக்கு கண்டு குரான் பேசும். நான் மேலே சொன்ன வசனத்தை நல்லா சொல்லலாம், அல்லாஹ்வு முத்தகாஃபுர். எப்போதுமே மனுஷனுக்கு ஒரு குணம் உண்டு, இன்னும் வேணும் இன்னும் வேணும். உங்களை அடித்து விட்டது அத்தகாஃபுர், அதிகம் வேணும் அதிகம் வேணும்னு கேட்கும். எது வந்தாலும் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம், காசா இன்னும் கொஞ்சம் வேணும் இன்னும் கொஞ்சம் வேணும், வீடா இன்னும் 4 வீடு வேணும், அது இன்னும் 4 வேணும். இதெல்லாம் கிடைச்சி நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேட்கிறான். அல்லாஹ்வு முத்தகாஃபுர்.
அதிகப்படுத்துவது அப்படிங்கிறது ஒரு மனிதனை அழித்து போட்டது என்று குர்ஆன் சொல்லுகிறது. இன்னைக்கு இதுல இன்னொரு பஞ்சாயத்து ஆகி போச்சு. நவீன காலத்துல அதிகப்படுத்துறது மட்டுமல்ல, புதுசா கேட்கிறது. ஒரு காலம் இருந்துச்சு, நிறைய காசு சம்பாதிக்கணும்னு நினைச்சான், நிறைய வீடு இருக்கணும்னு நினைச்சான், நிறைய லேண்ட் இருக்கணும்னு நினைச்சான், நிறைய கார்கள் இருக்கணும்னு நினைச்சான். இன்னைக்கு அப்படி இல்லை. இந்த சின்ன பசங்கள்ட்டெல்லாம் நீங்க போய் கேட்டீங்க அப்படின்னு சொன்னா நிறைய இருக்கிறதுல புதுசா இருக்கிறது. சரியுல் மலல் அப்படின்னு சொல்லுவான். உன்னை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணோன்னா அவனுக்கு அது இதாகி போகுது, போனை தூக்கி எறியான். நீ உலகத்திலேயே அதிகமாக போன் பயன்பாடு புதுசா வாங்குறது இந்தியாவில் தான் இருக்கு. ஒரு கேம் விளையாடிட்டோம்னா அடுத்து, ஏன்னா இவன் பெற்று வச்சிருக்கிறதே ஒரு புள்ள. ஒரு காலம் 10 புள்ள இருந்துச்சு. அப்புறமா என்ன செஞ்சான், நாமே இருவர் நமக்கு இருவர்மா, நாம் இருவர் நமக்கு இருவர்மா, நாம் இருவர் நமக்கு ஒருவர் போதுமா. நம்மளே 2 பேரும் இன்னொரு பிள்ளையை பெற்று வளர்க்கறதே பெரும்பாலா இருக்கும். அப்பாடி போதும் நம்ம 2 பேரும் வேலைக்கு போய் ஒரு பிள்ளையை வளர்ப்போம் தான். அப்புறமா சொல்ல ஆரம்பிச்சுட்டான், நாமே குழந்தை நமக்கே குழந்தை நான் ஆகிவிட்டாங்க. அல்லாஹ் வச்ச விதி என்னதுக்கா, நாமே குழந்தை நமக்கே குழந்தை. இப்போ வந்துருச்சு சார், வேலைக்கு போறதுன்னா நம்ம ஏன் பெற்றுக்கணும் அப்படிங்கக்கூடிய மனோபாவம் வந்துருச்சு. அப்படியே குழந்தை பெற்றாலும் நமக்கு எதெல்லாம் கிடைக்கலையே என் பிள்ளைக்கு கிடைக்கணுங்கிறான். இப்போ அப்படி ஒரு குணம் முஸ்லீம்கள்டே வந்துருச்சு. நாங்கள்லாம் அப்படி அனுபவிக்கல, எங்க பிள்ளைய அனுபவிச்சுட்டு போறாங்க. எங்க பிள்ளை அப்படி என்ன அனுபவிக்கிறாங்க, கொஞ்சம் ஆன உடனே அவனுக்கு அது பிடிக்கல, அடுத்து போறான். அந்த சாய்ஸ் இப்போ கிடைச்சிருச்சு. ஒரு கேம் விளாட்னா அடுத்த கேம், ஒரு ஃபோன் வந்து அடுத்த ஃபோன், ஒரு செய்தியை பார்த்துட்டே இருக்கும்போது, முன்னாடிலாம் நம்மளாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது டிவியில ஒரே ஒரு இதுதான் போடும் சேனல். அது என்ன சேனல்? தூர்தர்ஷன். இந்த ஒன்று அடிக்கும், அதுதான் ஒரு செய்தி. அது ஒன்று நீங்க மாற்றி போட்டாலும் அது ஒன்று தான் ஓடும். அந்த பையன் தான் கேட்கும், வேற வழியே கிடையாது, அதுதான் கேட்டாங்க. இன்னைக்கு 1000 சேனல் வச்சிருக்கான். அத்தா அவங்க பார்க்குறாரு, உடனே பையன் ஒரு இதையவையாக பார்ப்பான், மாத்துறாங்க. இல்லை அவனே என்ன செய்யறான், ஒரு நிமிஷம் இதை பார்த்தவன் பிடிக்கலன்னு மாறிக்கிறான். உன்னை சொன்னா நீங்க எப்படி நினைப்பீங்கன்னு தெரியல. சமீபமாக வெளிநாடுகள்லாம் ஸ்கூல் எப்படி தெரியுமா நடக்குது? சமீபமா வெளிநாட்டில் ஸ்கூல் எப்படி நடக்குது தெரியுமா உங்களுக்கு? இப்போ நம்ம ஊர்லலாம் ஸ்கூல்ல படிக்கும் போது நமக்கு தமிழ் வாத்தியாருக்கு ஒருத்தர் இருப்பார். 5ஆம் கிளாஸ் வரையும் அவர் தான் இருப்பார். அவருக்கு பேர் தமிழ் வாத்தியார். வேலைக்கு சேர்ந்தது சாதாரண அவர் தான் தமிழ் வாத்தியார். ஸ்கூலுக்கே அப்படிதான். கணக்கு வாத்தியார் ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட தான் படிப்போம். நான் அடிக்கடி சொல்றது ஒரு வாயா, உனக்கு வாழ்க்கையில் உனக்கு மாற்றம் செஞ்ச ஆள் யாரியா அப்படின்னு கேட்டால் டக்குன்னு நம்ம சொல்லுவோம், 8ஆம் வகுப்புல ஒரு மிஸ் இருந்தாங்க எங்களுக்கு, சாந்தி மிஸ் அப்படின்னு ஆரம்பிப்போம். அப்படி இல்லைன்னா ஒரு கணக்கு சார் இருக்காரு, குமார் சார் ஒருத்தர் இருந்தார் சார் அப்படின்னு. நான் என்ன மாணவர்கள்ட்ட அடிக்கடி கேட்கறதுக்கு வாயா, உனக்கு மாற்றத்தை இருக்கு. எங்கள் சாரு 5ஆவது பிரிச்சு எடுத்துருவாங்க, நல்ல சார் சார். அப்போ நான் பார்த்து சொல்றது, 10ஆவது வரை நீ 100 பேர் படிச்சிருக்க, 100 பேர் உனக்கு வாத்தியாரா வந்திருக்காங்க. ஆனால் நீ படிச்சது அந்த 5ஆவது சாருக்கு மட்டும்தான். அப்படித்தானே? ஏன்னா யார்கிட்ட படிச்சுக்கிட்டோமோ அவர் பேரை மறக்கவே மாட்டோம், சொல்லிக்கிட்டே வந்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்போம்ல. இப்போ அதெல்லாம் ஒரு காலம் போயிடுச்சு. இப்போ சப்ஜெக்ட் தகுந்த மாதிரி சார்கள் மாறி வரலாம். இப்போ வெளிநாட்டில் எப்படி தெரியுமா சிஸ்டம், 5 வகுப்பு இருக்கும், தடுத்து வச்சிருப்பான் 5 கிளாஸ். 5 வாத்தியாரும் ஒரே பாடத்தை நடத்துவார். 5 கிளாஸ்லையுமே தமிழ் கிளாஸ் நடக்கும் அல்லது மேக்ஸ் நடக்கும். அந்த பையன் முதல் நாளுக்குள்ள போனோம்னா அவன் போய் உட்காந்துப்பான், எங்கேயாவது சாட்சி எப்படி நடத்துறாருன்னு பார்ப்பான். எப்படி தான் நடத்தான் அப்படின்னு எந்திரிச்சு 2ஆவது கிளாஸுக்கு போயிடுவான். அந்த சார் நடத்துறது பிடிச்சிருந்துச்சுன்னா அங்கேயே உட்காந்துப்பான். அது எல்லாருக்குமே ஒன்றுமே மேக்ஸ் தெரியலையே, நம்ம அறிவும் சொல்லிக் கொடுக்க தெரியல அப்படின்னு 3ஆவது கிளாஸுக்கு போயிடுவான். தேவைப்பட்டா கிளாஸுக்குள்ள உட்காருவான், பிடிக்கலன்னா கிளாஸுக்கு வெளியே உட்காந்துக்குவான். 5 கிளாஸ்ல அவனுக்கு எது பிடிக்குதோ அந்த வாத்தியார்ட்ட படிச்சுக்குவான். நீ ஏன்ட்ட தான் படிக்கணும்னு தான் சொல்லக்கூடாது. இது இன்னைக்கு ட்ரெண்டு சார், இன்னைக்கு இதுதான் ட்ரெண்டிங். ஃபிளிப்டு கிளாஸ்னு ஒரு கிளாஸ் ரூம் கொண்டு வந்துருக்கான். கிரவுண்ட்ல போய் படிக்கணும், கிளாஸ்ல வந்து விளையாடணும். கிரவுண்ட்ல போய் பாடம் சொல்லி கொடுப்பாங்க, கிளாஸ்ல வந்து விளையாடணும், விளையாடிக்கிட்டே படிக்கிறது.
இப்படி இன்னைக்கு உள்ள பாடங்கள்லாம் மாறிடுச்சு. நம்ம படிச்ச மாதிரி இந்த ஒரே பாடம் தான். உடனே நம்ம பிள்ளைங்க வேற ஒண்ணு கேட்கறான். ஒரு ஷூவை வாங்கி கொடுத்து நமக்கெல்லாம் 2 சட்டை எடுப்பாங்க பெருநாளைக்கு. வருஷம் முழுக்க அதை தான் போடணும். துவைச்சு காய வச்சு போட்டுக்கணும். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு எத்தனை சட்டை இருக்கு நமக்கே தெரியாது. ஏன்னா அவருக்கு பிறந்த நாள் வந்தா ஒரு சட்டை, அத்தாவுக்கு பிறந்த நாள் வந்தாலும் அவருக்கு ஒரு சட்டை, பக்கத்து வீட்டு பையனுக்கு வந்தாலும் அவருக்கு ஒரு சட்டை. ஒவ்வொருத்தருமே பீரோ நிறைய அடிக்க வச்சிருக்கான். இதுல எதை போடுறதுன்னு சில நேரங்கள் அவனே குழம்பி போய் 1 மணி நேரமா யோசிச்சுட்டே இருக்கான். இதுல எந்த சட்டையை போடலாம்? நடக்கிறது சொல்றேன். அவனுக்கு முன்னால பொருட்கள் குவிக்கப்படுது, சாய்ஸ் அதிகமாயிருச்சு. அதனால அந்த பையனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. நம்ம வாழும்போது 2 சட்டை அதைத்தான் துவைச்சு போட்டாங்க, வேற வழியே கிடையாது. ஒரு செருப்பு வாங்கி கொடுப்பாங்க, அந்த ஒத்த செருப்பு தான் பிய போடணும். அடுத்தது பிஞ்சு போச்சுன்னா தச்சு போட்டுக்கணும். தச்சுட்டு வந்து தருவாங்க. நம்ம ஊர்லாம் தச்சுட்டு வந்து வருவோம். இன்னைக்கு போய் எந்த அத்தாத்தையாவது உன் பிள்ளைக்கு செருப்பு தச்சு போட்டு சொல்லிப்பாங்க. நானே ஒத்த பிள்ளைய வளர்க்குறேன், செருப்பு தைக்கவாங்க. அங்கே வீடு அன்னைக்கு அந்த உள்ள வரும்போது அந்த கதவை திறந்து பார்த்தா 15 ஜோடி செப்பல் அடிக்கணும். அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் சொன்னாரு, வீட்டுக்கு போயிட்டு ஏதோ விருந்து நடந்ததுன்னு பார்த்தா அன்னைக்கு வீட்டு செருப்பு தானே அவ்வளோங்கிறாங்க. விருந்துக்கு வந்த மாதிரி அடிக்க வச்சிருக்காங்க செருப்பை. நான் சொல்றது உண்மையா இல்லையா? நான் யதார்த்தத்தை பேசுறேன். இதெல்லாம் எங்க கொண்டு போய் விடுது தெரியுமா? நம்ம பிள்ளைகளை எங்க கொண்டு போய் விடுது தெரியுமா? மோசமான ஒரு அடிக்கு கொண்டு போய் விடுது. அவன் நாளைக்கு அதையே நினைக்கிறான். அத்தனா சொல், எனக்கு அதிகம் வேணும், இன்னும் வேணும், பத்தல. எப்போது இப்னு ஆதம் மாலி சொல்லிட்டே இருப்பான். எப்போது இப்னு ஆதம், பெருமானார் சொல்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்போது இப்னு ஆதம் மாலி ஹல்லக் இப்னு ஆதம் மின் மாலி. பெருமானார் சொல்லுகிறார்கள், ஹல்லக் இப்னு ஆதம் மின் மாலி فأكلت فأفنيت وَلَبِسْتَ فَأَبْلَيْتَ وَتَصَدَّقْتَ فَأَمْضَيْتَ. எப்பா உன் காசு என்னடா? நீ தின்னு எதெல்லாம் வீணாக்கினியோ அதுதான் துன்யா. இதெல்லாம் சாப்பிட்டு காலியாச்சோ முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இப்ப லபிஸ்த ஃபஅம்லைத, எதெல்லாம் உடுத்தி கிழித்தாயோ அதுதான். நீ உண்டு வெடித்ததும் உடுத்தி கிழித்ததும் தான். وَتَصَدَّقْتَ فَأَمْضَيْتَ, எதை அல்லாஹ்வுக்கு மற்றவங்களை வாழ வச்சியோ அதனால கியாமத்துல வரும். அதுதான் நாளைக்கு கியாமத்துல வரும். நீ உண்டு கிடைத்ததும் உடுத்தி கிடைத்ததும் ஒண்ணு வராது. ஆனால் மனிதன் சொல்றான், என்னுடைய பொருள் அல்லாஹ்வு தகாஃபு. அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்லுவோம் ஒரு அற்புதமான வசனம். அதிகம் வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் மனிதன். அது அப்படிதான் கிடைக்கணும்னு நினைக்கிறான். எதெல்லாம் அவனுக்கு அதிகமாக வேண்டும்? குர்ஆன் சொல்லும், زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ وَالْبَنِينَ وَالْقَنَاطِيرِ الْمُقَنطَرَةِ مِنَ الذَّهَبِ وَالْفِضَّةِ وَالْخَيْلِ الْمُسَوَّمَةِ وَالْأَنْعَامِ وَالْحَرْثِ ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا. அல்லாஹ் அழகா சொல்றான், எது இன்சானுக்கு ஆசை ஊட்டப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நம்ம வாழணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்லாம் எல்லாம் ஆசையை ஏற்படுத்திருக்கான். அது அந்த மனிதனுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சில இச்சைகள் மனிதனுக்கு உள்ளே உழைக்கப்பட்டிருக்கிறது. அது அழகாகவும் காட்டப்படுகிறது. 18 வயசுல தெரிகிற ஒரு பொருள் 68 வயசுல அதே மாதிரி இருக்காது, இருக்குமா? 18 வயசுல நம்ம கண்ணு பார்க்கறது 68 வயசுல அந்த பொருளை பார்க்காது. இந்த சின்ன பசங்க எல்லாம் முன்னாடி காலத்துல பாத்தீங்கன்னா இந்த சிகரெட் அட்டைப்பொட்டி எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு பிசினஸ் பண்றது விளையாடிக்கலாம். சிகரெட் அட்டைப்பொட்டி இல்லை, அதே ஆளு ஒரு 28 வயசான அவரே பார்த்து சிரிப்பாச்சு. இதெல்லாம் போய் சேர்த்து வச்சுருப்பாரு. இந்த சிகரெட் அட்டைப்பொட்டிக்காண்டி சட்டை போட்டு அவன்கிட்ட போய் பக்கத்து இருக்கான்னு அடிச்சு செய்யறதுக்கு போவாங்க. நீ எங்க தூக்கி போட்ட காட்டுவோம், இந்த அட்டையை காட்ட அந்த அட்டை பனாமா சிகரெட் அப்படின்னு அந்த காலத்தில் வரும். 28 வயசுல சம்பாதிக்கிறாங்க. இந்த காசு சேர்த்துருந்தாலும் சரி போடுங்க. இந்த சிகரெட் அட்டைக்கு போய் 10 இருக்காங்க, 4 பேர் கூட்டு போய் அடியாமல் தரமா இருக்கும். ஆனா அந்த 28 வயசுல தோணும், இப்ப காசு நல்ல காசு தான் பணம் சரி போயிருக்காரு. ஒரு 10-20 கோடி ரூபா காசு வந்துருச்சு. ஒரு 58 வயசு வந்ததுக்கு முன்னாடி 60 வயசு வந்ததுக்கு முன்னாடி அப்படி
பார்ப்பாரு, இந்த காசு எதுக்கும் வரவாது கால் வலி நேரணும், இப்ப மூட்டு வட்டி போகணும், 20 கோடி ரூபாய் இருக்கு, என்ன செய்யுது? எவன்டையாவது கூட்டிட்டு போய் ஆபரேஷன் பண்ணலாம் அப்படின்னு வழி போகும்னு சொல்ல முடியாது. அப்ப நினைப்பா இது 20 கோடி ரூபாய் பேச முடியும், இதை வச்சு என்ன செய்யுதுமா? காலம் மாற மாற பார்வைகள் மாறுகிறது. 10வது படிக்கிற பையனுக்கு ரோட்ல போற எல்லா பிள்ளையுமே அழகாவே தெரியும், அப்படிதானே? எந்த பிள்ளையை பார்த்தா ஹார்மோனல் சேஞ்ச் இருப்பான் உள்ளுக்குள்ள, இதை பார்த்தா இது அழகா இருக்க, இது அழகா இருக்க அப்படின்னா. அந்த 10வது படிக்கிற ஒரு காலேஜ் போயிட்டு நம்ம ஊர் போட்டு அடுத்த ஊருக்கு போயிட்டாங்கன்னா அந்த ஊர் பிள்ளை இதை விட அழகா தெரியுங்க. நம்ம கிராமத்து பிள்ளைகளை பார்த்து நம்ம அழகா இருக்குன்னு சிட்டிக்குள்ள வந்து இதை விட அழகா இருக்காது. நிறைய பேர் சார் ஆக்சுவலாக சொல்லுவாங்க, கல்யாணம் முடிஞ்ச பின்னாடி கல்யாணத்தினுடைய ஷரத்து, இந்த கல்யாணம் முடிகிறதுக்கு என்ன நீயத்து வைக்கணும், ஏதாவது நீயத்து இருக்கா சொல்லியிருக்காங்களா? இந்த தொழுவதுக்கு நீயத்து இருக்கு. இங்கே வந்து இன்னொன்று என்ன செய்யறோம், மகரிப் தொழுகிறேன்னு தொழணும். ஒருத்தர் இங்கே வந்து நின்று நான் ஒவ்வொரு தொழுகிறேன்னு தொழக்கூடாது. மகரிப் நேரத்தில் மகரிப் தான் தொழணும். இப்போ இஷா கணக்கு போகுது, இல்லை நான் சுபு தொழ போறேன் நீயத்து அப்படின்னு நீயத்து செய்கிறது எதுவோ அதுதான் நீயத்து வைக்கணும். அப்ப கல்யாணத்துக்கு எப்படி ஏதாவது நீயத்து உண்டா? நம்ம எல்லாரும் கல்யாணம் பண்ணோம், பிள்ளைங்க கேட்கிறோம், எத்தனையோ பேர் தாட்டிலாம் கரைச்சு போச்சு, நம்ம ஏதாவது நீயத்து வச்சிருக்கோமா? இல்லை கேட்கற பொதுவாக ஏதாவது அப்படி இருக்கா, இல்லை இல்லையா, இல்லை சொல்லி கொடுத்தாங்களா, இல்லை சொல்லி கொடுக்கலையா? நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணுங்க. கல்யாணம் பண்றதுக்கு நீயத்தை பெருமாள் சொல்லி தரான். கல்யாணத்துக்கு ஒரு நீயத்து இருக்குப்பா, நீயத்து இருக்கு. என்ன சொல்றாங்க? மன் தஸவ்வஜ இம்ராஅத்தன், பெருமாள் சொல்லுகிறாங்க, லா யதஸவ்வஜுஹா இல்லா. கல்யாணம் முடிக்கணும்னு நினைச்சு ஒரு பொண்ணை கல்யாணம் முடிக்கிறான் அப்படின்னா 3 ஷரத்து அதுக்கு பெருமாள் சொல்றாங்க. 3 நிலைகள்ல தான் அந்த கல்யாணமே நடக்கணும். அந்த மாப்பிள்ளைக்கு அதை சொல்லி கொடுக்கணும் முன்னாடியே, எத்தா இதுக்கு தான் கல்யாணம். அதுல முதல் செய்தியா பெருமாள் சொல்றாங்க, லியவுல்ல பிஹா பஸரா. கல்யாணத்தினுடைய முதல் நோக்கம் என் கண் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு. கல்யாணத்தை கொண்டு என் கண்ணு பாதுகாக்கப்படணும். என்ன கண்ணு பாதுகாக்கப்படணும்? அதுக்கு என்ன அர்த்தம்? உலமாக்கள் சொல்றாங்க, கல்யாணம் முடிக்கிறது வரையும் அவருடைய பார்வைகள் தவறாக இருந்தால் அவர் மன்னிப்பு கேட்கணும். என்றைக்கு திருமணம் முடிக்கிறாரோ அன்றையிலிருந்து அப்போதிலிருந்து இந்த உலகத்தில் எந்த பெண்ணும் அளவு கிடையாது என் மனைவியை தவிர அப்படின்னு நினைக்கணும். சொல்றது கிடையாதா? எந்த பெண்ணும் அழகு கிடையாது என் மனைவி மட்டும்தான் இந்த உலகத்திலே அழகு. ஒரு பெண் நினைக்கணும், இந்த உலகத்திலே அழகன் என் கணவன் மட்டும்தான் நினைக்கணும். இதை ஒரு ஊர்ல பயன்பட்டு வெளியே வந்த உடனே ஒருத்தர் வந்து சொல்றாரு, அஜரே நீங்க சொல்றது நல்லா தான் இருக்கு, ஆனா கல்யாணம் முடிஞ்ச பின்னாடி தான் நிறைய பேர் அழகாவே நமக்கு தெரியலாக இருக்கிறாங்க. சரி பெரிய பயங்கரமான அஜரே கல்யாணம் முடிஞ்ச பின்னாடி தான் பார்க்கவே தெரியல, கொஞ்சம் யோசிக்காம அவசரப்பட்டோம்னு நினைக்க தோணுதுன்னா நான் சொன்னேன், அல்லாஹ் இதயத்துல பாதுகாப்பை இறக்க அப்படி நினைக்க கூடாது. உன் மனைவியை தவிர உலகத்தில் உள்ள எல்லா பொருளையும் 2 வகைதான் ரசூலுல்லாஹ் பிரிச்சுட்டாங்க. என்னைக்கு உன் மனைவியை முதல்ல பார்த்து இதுதான் அழகு, இதுக்கு அடுத்து இன்னொரு அழகியே கிடையாது சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன் மனைவி இல்லாத எல்லா பெண்ணுமே 2 ஜாதி. ஒண்ணு உன் வயசுக்கு கீழே இருந்தா தங்கச்சி, உன் வயசுக்கு மேல இருந்தா அம்மா. எந்த பொருளையும் நீங்க அம்மான்னு கூப்பிடலாம், வயசுக்கு மேல இருக்கவங்கள என் தாயேன்னு கூப்பிடலாம். தாய் மாதிரி பார்த்தீங்கன்னா பார்வையே வேற. கீழே இருக்கவங்கள சொந்த தங்கச்சி மாதிரி பார்க்கணும். இவளை தவிர வேறு யாரும் எனக்காக கிடைக்கும். இத 10 வயசுல சொல்லி கொடுத்துருவாங்க. 20 வயசுல கல்யாணம் பண்ணிங்கன்னா 10 வயசுல சொல்லி கொடுத்து من تزوج امرأة لا يتزوجها إلا ليغض بصره ويحسن فرجه ويصل رحمه. பெருமானார் சொல்றாங்க 3 ஷரத்து. நம்ம வீட்டுல சுடுவாரே டீயை போட்டு ஒரு ட்ரம்ல டீயை போட்டு வச்சுக்கிட்டு பள்ளியை கூட்ட சொல்லியிருக்கோம் வெளியே. சரி அந்த அடுத்த வருஷம் மதுரை எல்லாம் கூட்டுவார்ல, அப்போதான் அந்த 2 மீன் சொல்றேன் இப்ப செய்தி கொடுத்துருவான். ஏன் அதை சொன்னேன்னா
எல்லா கல்யாணத்துலயும் ஒரு துவா ஓதுவாங்க. என்ன துவா? கல்யாணத்துல என்ன சார் துவா செய்வோம்? மாப்பிள்ளை பொண்ணுக்கு பாரக்கல்லாஹு லக்க பாரக்க ஜமா பைனக்குமா அது துவா ஓதுவோம்ல. மக்கால மதீனாவுல உட்கார்ந்துட்டு இந்த வேலையை பெருமானார் செய்றாங்க. யார் இந்த 3 நியத்தை வச்சானோ நபி சொல்றாங்க, மன் தஸவ்வஜ இம்ராஅத்தன் இல்லா லியதஸவ்வஜ இல்லா லியமுன் பஸரா வ யுஹ்சின ஃபரஜா வ யஸ்ல ரஹிமா பாரக்கல்லாஹு ஃபீஹி மின்ஹா வ பாரக்க லஹா ஃபீஹி ஒரு துவா செய்றாங்க. இப்ப நம்ம கல்யாணத்துல செய்யற துவாவை 1400 வருஷத்துக்கு முன்னாடியே பெருமானார் செஞ்சுட்டாங்க. நமக்கெல்லாம் செஞ்சுட்டு சொன்னாங்க, உன் நீயத்து இந்த 3 இருந்தால் எந்த துவா வரும் அங்க கல்யாணம். நீ சும்மா ஜாம் வாடுவ, நீயத்து 3 இல்லைன்னா என் துவா வராது, என் துவா வராது. தக்காந்து அப்படிங்கிறது அதிகப்படுத்த மனசு தேடிட்டே இருக்கான். இது தேடலாம், அதை தேடலாம், அதை தேடலாம், இது வருமா அது வருமா அது வருமா, எது கொஞ்ச நாள் அது உடஞ்சு போகுது, அது பிடிக்கல, இன்னும் கொஞ்சம் தேடு தேடு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றானா, அத்தா சுருத்து ஒரு மக்காவு, நீங்க கபருக்கு போற வரையும் நீங்க எதை தேடினாலும் உங்களுக்கு நிரப்பமா இருக்காது தாங்க அல்லாஹ். ஏன்னா இந்த உலகத்துல எந்த பொருளுக்கும் நிரப்பத்தை தருகிற சக்தி இல்லையா? நான் சொல்ல புரியுதா? இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதக்கூடிய பெருமக்கள் சொல்றாங்க, இந்த ஆயத்தை விளக்கணும்னா கொஞ்சம் கபருக்கு போங்கன்னு இருக்கிறாங்க. இதுல கபர் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் மையத்துன்னு அர்த்தம். மௌத்தா போறது வரையும் தேடிட்டே இருக்கும், அது பிடிக்காது, அடுத்து 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 இன்னும் அனுபவிச்சு முடிக்கல, இன்னும் 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 அப்படி அப்ப சொல்றாங்க, கொஞ்சம் கபருக்கு போய் பாருங்க. அது அல்லாஹ் சொல்லுவாமா, உனக்கு முன்னாடி உன்னை விட பல லட்சங்களை வச்சிருந்தவங்களாம் இப்ப எப்படி கிடக்குறான் அப்படி பாரு, கொஞ்சம் போய் பாரு, உனக்கு சிந்தனை தானா வரும். அத்த சூட்டு உங்களுக்கு அப்பா நல்ல சௌபத்து ஆகும். நல்லா சொல்றான், நீங்கள் கூடிய சீக்கிரம் விளங்கிக் கொள்வீர்கள் உண்மை என்னன்னு. என்ன உண்மை? எந்த பொருள் எனக்கு நன்மை தரும், இது எனக்கு உதவும் என்று நம்பி இருக்கிறீர்களோ, தேவையான நேரத்தில் கரெக்டா உங்களை கைவிடுவோம். நோய் வந்துருச்சு, காசு இருக்கு, அப்பளவுக்கு போலாம், போனோன்னு டாக்டர் சொல்றாங்க காப்பாற்ற முடியாதுங்கிறான். சார் யதார்த்தத்தை பேசுகிறேன், அந்த 2 கோடி ரூபாய் பயனில்லாத மாதிரியே தெரியும். என்ற 2 கோடி ரூபாய் இருக்கு, அப்பளம் இருக்கு, டாக்டர் எல்லாம் இருக்கா, எனக்கு முடியல, போறோம்னு என்ன காப்பாத்துறாங்க சொல்ற முடியாது, உன் கடவுள்கிட்ட வேறுங்க, இவர் நம்ம ஒண்ணு செய்ய முடியாதுதான். இப்ப அவன் என்ன பண்ணாமா, இந்த 2 கோடிக்கு என்ன? நான் அடிக்கடி சொல்றது ஒரு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஜமஅ மாலம் ஃபஅத்தத யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லத ஜமஅ மாலம் ஃபஅத்தத. இன்சானுக்கு ஒரு குணம் உண்டு, என்ன தெரியுமா? காசை சேர்த்து எண்ணி எண்ணி பார்ப்பான். நம்மளே கூட அந்த பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு இப்பெல்லாம் ரொம்ப மொபைல்ல இருக்கு, டக் டக்னு பார்த்துக்கலாம். நான் அடிக்கடி சொல்றது உடனே, இந்த ஏதாவது ஒரு பஜார்ல போய் ஓடாத கடைக்கு முன்னாடி நின்று எப்படி ஒரு நேரம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஓடுற கடைக்கு முன்னாடி இல்லை, ஓடாத கடைக்கு முன்னாடி அந்த ஓனர் வெளியே உட்காந்து காலாட்டிட்டே இருப்பான். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த கல்லால இருப்பான், காசை பார்ப்பான், ஒரு 2,500 ரூபாய் எடுத்து பார்த்துட்டு அதை எடுத்து கதையை பார்த்துப்போம். அந்த 2 தான் காலையில இருந்து இருக்கும். இருந்தாலும் அவனுக்கு ஒரு பெரிய சம்பவம், கடையை பார்க்க நான் சொல்லுவேன், அதை பார்த்து உள்ள ஒரு சிரிச்சுட்டு கூட்டிக்குவான். பெரிய ஓனரை போய் பாருங்க, அந்த கேஷ் எண்ணும் போது அவங்க சொன்னாங்க. நிறைய பேர் சொல்றான், இந்த ஏடிஎம்லாம் வந்த பின்னாடி ஒன்றும் இது இதே இல்லை சார், கையில காசு கொடுக்குற மாதிரி வர மாட்டேங்குது, நம்ம எண்ணி கொடுக்கறது இருக்குல்ல. உண்மையா இருக்கு. நிறைய பேர் அன்னைக்கு ஒரு கறிக்கடைக்கு போனா போனி ஆகல, நீ பேடிஎம்மா வராதுன்னா அந்த என்னங்க பாய் கறிவாக வந்துருக்காம வேணாம், வேணாயா, காசை கையில பார்க்க முடியல, உண்மையா இல்லையா? அதை வாங்கி கல்லால போட சொல்லும் இல்லைங்க. நானே இப்ப அல்லாஹ் சொல்றான், ஜமா மாலம் ஃபஅத்தத, காசை சேர்த்து வச்சு எண்ணி பார்க்கறான். எண்ணி பார்த்துட்டு அவன் நினைச்சுக்கிறான், அன்னமாலவு அஹ்லதா, இந்த காசு நம்ம எப்படியாவது காப்பாத்திடணும்னு நினைக்கிறான். 10 கோடி ரூபாய்க்கு சாம மாட்டேங்கிறானே அவன் சொல்றானே, அதெல்லாம் நல்லா செத்து போய மாட்டேங்கிறான். உடனே எல்லாம் சொல்றாங்க, அல்லா அடே அந்த காசு நீ சேர்த்தது, அது வரும் போகும், அது ஒரு ரூபாய் திடீர்னு போகும், அடுத்து ஒன்னால சேர்க்க முடியும். நிலையில்லாத நீ சேர்த்த காசு ஒன்ன நிலைப்படுத்தும்னு நம்புறிய ஓகே முட்டா பையன் நல்லா கேட்கறான். இன்னைக்கு ஒரு பிசினஸ்மேன் மார்க்கெட்ல என்ன சொல்றான், ஒரு பெரிய காசை கொண்டு வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு பெரிய அளவுல அவன் பிசினஸ் மேன் இல்ல, ஒத்த காசு இல்லாம உள்ள வந்து கோடியோட வெளியே போகணும், அவன் தானே பிசினஸ் மேனு.
ஒரு காசு இருக்கக்கூடாது சார், மார்க்கெட்டுக்கு வரணும், வாங்கி வியாபாரத்தை பண்ணணும், போகும்போது பல கோடி ரூபாய் எடுத்துட்டு போகணும். அவன் அறிவாளி, பிசினஸ் மேனே. நான் வந்து ஒரு 10 லட்சத்தை கொண்டு வந்து பிசினஸ் போட்டு ஆரம்பிச்சு செய்வேன். அவன் ஏன்னு கேட்டால் அப்துல் அவுஃப் மதீனாவுக்கு வந்தோம்னு அவர் கேட்டாரு, எங்க மக்கள் எங்க இது இருக்கு, மார்க்கெட் எங்க இருக்குன்னு கேட்டாரு. உங்க வீட்டுல என்ன இருக்குன்னாரு. எங்க வீட்டுல ஒரு கிண்ணம் தயிர் இது வெண்ணெய் இருக்குன்னாரு. அவர் அந்த ஒரு கிண்ணத்தை வெண்ணெயை தாண்டி வாங்கிட்டு நேரம் மார்க்கெட்டுக்கு போனாரு. கரெக்டா 2 வருஷம் அவருடைய ஒட்டமா அந்த முனையில இருந்து அடுத்த ஊர் வரையும் இருந்துச்சு. வேற எதுவும் கிடையாது. பிசினஸ் டாக்டிக்ஸ் அப்துல் ரஹ்மான் அவுஃபினுடைய ஒரு கப்பு தான் பல பேருக்கு ஒட்டகம் நிறைய ஜாமான் வச்சு வித்துக்கிட்டு இருந்தாரு. காசுகள் வரும் போகும், அது என்ன நிலவரத்துன்னு நினைச்சேன்னா அதோட மோசம் என்ன இருக்கு. அதனாலதான் மனசு சேர்க்கிறான். ஆனால் என்றைக்கு இது உதவாதுன்னு தெரியுது அன்னைக்கு அவனால அதை ஒண்ணு செய்ய முடியாது. வச்சு அத்தகாசு அல்லா என்ன அழகா சொல்றான் பாருங்க. அல்ஹாக்கும் தகாசு கல்லா சௌஃபதானி ஹத்தா ஜுருதுல் மகாபி கல்லா சௌஃப். சீக்கிரம் விளைஞ்சுவீங்க. ஒரு கட்டம் வரும்போது உங்களுக்கு விளங்கும். நான் ஏன் இதை சொல்றேன்னா, உங்க பிள்ளைகளுக்கு இதை சொல்லித்தாங்க, இதை சொல்லிக் கொடுங்க. என்ன? காசு உன்னை வாழ வைக்காது, பணம் சொல்லிக் கொடுங்க. முதல்ல உன் வெற்றிகள் உன்னை வாழ வைக்காதுன்னு சொல்லித்தாங்க. இன்னைக்கு ஐடியில வேலை பார்க்குற பசங்க எல்லாமே 30 வயசு தான் அவனுடைய டார்கெட். 35 வயசுல வச்சிருக்கவே மாட்டான், விரட்டி விட்டுறான். ஏன்னா முதல் மாசம் சம்பளமே 1 லட்சம் ரூபா. அவன் வேலையை விட்டு வெளியே வரும்போது மாசம் 5 லட்சம் ரூபா 6 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறான். போன மாசம் என்னுடைய நண்பர் ஒருத்தர் துபாயில வந்திருந்தாரு. ஒரு கம்பெனியில சிஎஃப்ஓவா இருந்தார், எக்ஸிக்யூட்டிவ் ஃபினான்சியல் ஆபீசர். அவருக்கு சும்மா விளையாட்டுக்கு கேட்டேன், ஏன்னா சம்பளம் எவ்வளவுங்க, உங்களுக்கு சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டேன். அவர் சொல்றாரு 18 லட்சம் ரூபா. மாசம் 18 லட்சம் சார். நான் கொஞ்ச நேரம் ஸ்டன் ஆகிட்டேன். அவர் விளையாட்டு சொல்றாங்க, உண்மையாவாங்க உண்மையிலே 18 லட்சம் ரூபா. இந்தியா காசு 18 லட்சம் ரூபா. 18 லட்சம் சம்பாதிக்கிறான் சார். உங்க வீட்டுல ஐடியில வேலை பார்க்கறதுக்குள்ள மாசம் 5 லட்சம் 6 லட்சம் வாங்கலாம். இவங்க அப்பா வயல்ல வேலை பார்த்து வாழ்க்கையில அவ்வளவுதான் சம்பாதிச்சிருப்பாரு. நான் சொல்லுவேங்க, டெய்லி எந்திரிச்சு வயலுக்கு போய் போட்டு வீட்டு உரத்தை போட்டு சம்பாதிச்சு எடுத்துட்டு வந்து அவர் வாழ்க்கையிலே சம்பாதிச்சது ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்கும். ஆனா அந்த வாழ்ந்தாரு. இவன் ஒரு மாசத்துல 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான். 30 வயசானவங்க செத்துட்டான்னு கேட்கிறானே. 35 வயசுல நீ வேலைக்கு வேணாண்டா, ஒண்ணுமே செய்ய முடியாதா, ஒன்னால அவன நோயாளியா படுத்து கிடக்கானே. அந்த வயலுக்கு போயிட்டு வந்து அந்த தாத்தாவும் அத்தாவும் 60 வயசு வரையும் நடந்து போறாங்க, டீ குடிக்கிறாங்க, இனிப்பு குடிக்கிறாங்க, எது தேவைப்படுதோ அதெல்லாம் சாப்பிடலாம். இவன் 35 வயசு நோயாளி, எனக்கு அது வேண்டாம், சுகர் வந்துருச்சு, இது வேண்டாம், பிபி வந்துருச்சு, அது கொலஸ்ட்ரால் வந்துருச்சுங்கிறாங்க. என்ன வாழ்ந்தப்ப என்ன வாழ்ந்த கேட்கணும்ல சகோதரர்களே. திருக்குறான் அழகாக சொல்லும், நீங்கள் சேர்த்து வைக்கிற காசுகள் உங்களை வாழ வைக்காது, நீங்கள் வைத்திருக்கிற படாகம் உங்கள் சொத்துகள் உங்களை வாழ வைக்காது. ஒன்று உங்களை வாழ வைக்கும், நீங்கள் உங்கள் இறைவனோடு வைத்திருக்கிற தொடர்பு உங்களை வாழ வைக்கும். அல்லாஹ்வோடு வைத்திரு. அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த உலகத்தில் நான் படைத்த எல்லா படைப்பினங்களுக்கும் மரணம் வரை நான் தண்ணீரை இருக்கிறேன். மரணம் எப்படி நிகழணும் பெருமானார் சொல்லுவாங்க, என் அல்லாஹ் அங்கிருந்து இறங்கி வந்து என் கையை புரிஞ்சு மானைக்கு கொண்டு போகணும். மரணம் எப்படி நடக்கணும் பெருமானார் சொல்லி தந்தாங்க. என் மரணம் வரையும் நான் எல்லாத்தையும் சாப்பிடணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும். இந்த உலகத்தில் எனக்கு அது வேண்டாம் இது வேண்டாம். சார் இன்னைக்கு என்ன இருக்கு? சுகர் வேற என்ன? இந்த வீட்டுல செக்யூரிட்டி உட்காந்துருக்காங்க, அவன் சாப்பிடறான் எல்லாத்தையும். அக்ஷன் மாத்திரம் ஜாலியை பார்த்துட்டே இருக்காங்க. அன்னைக்கு ஒரு சொன்னாரு, செக்யூரிட்டிய ஒரு 2000-3000 வேலைக்கு வச்சிருக்காரு. நைட்ல 1:30 மணி ஆச்சு, தூக்கமே வரலனால நல்லா ஏசி ஓடிக்கிட்டு இருக்கு, மெத்த போட்டுருக்கு, குத்திட்டு எதிர்த்து வெளியே வந்து அப்படியே இருக்கிறாரு. 1:30 மணி வீட்டுக்கு ஒரு திடீர்னு பாக்குறாரு, செக்யூரிட்டி சேர்ல உட்காந்து தூங்கலாம். 1:30 மணிக்கு யாருக்காவது தூக்கம் வருவோம் சார்? உலகத்துல யாராவது சேர்ல உட்காந்து தூங்க முடியுமா? அப்படி ஒரு படைப்பெல்லாம் படைச்சு வச்சிருக்காங்க. இல்ல, அன்சேஃபா தூங்கலாம். அவன் இப்படி படுத்துட்டு அப்ப எப்படியோ தூங்கலாம், ஆனா நிம்மதியா புரட்டோட தூங்கலாம். அந்த இவனுக்கு வேலை கொடுத்து வச்சிருக்காரு பாருங்க, மேல ஏசி ஓடுது, பெட் இருக்கு, எல்லாமே இருக்கு, தூங்க வர மாட்டேங்குது. அதான் சொல்றது, கடைசி வரையும் அனுபவிப்பதற்கு அல்லாஹ் நமக்கு சான்ஸ் தரணும். இந்த உலகத்துல நாம் இதை வந்து நம்ம பிள்ளைகளுக்கு சொல்றேன். ஏன் இதை இன்சிஸ்ட் பண்றேன்னா, நிறைய பள்ளிக்கூடம் சொல்லி கொடுக்கிறது. நீங்க சொல்லணும் நிறைய இல்லட்டா இருக்கிறதுல எப்படி வாழ்றதுங்கிறது அல்ல. ஏன்னு கேட்டா ரப்பு தருகிறது. நான் தர்றதுல நீ வாழ்ந்து காமிட்டாங்கிற அல்ல, நான் அதுவே உன்னை வாழ வருவேன்.
சாப்பாடு இல்லை. ஹஜ்ஜத்துல் விதாவில் 63 ஒட்டகம் இருக்கிறாங்க. ஒரு ஒட்டகம் ஒரு பென்ஸ்காரு. அப்ப பெருமானார் பணக்காரரா ஏழையா? ஒரு ஒட்டகம் ஒரு பென்ஸ்காரு, 63 ஒட்டகம் இருந்தாவது. இங்க வந்து பார்த்தா சில நேரத்துல வீட்டுல சாப்பாடுல வயிற்று தடவிட்டு, ஹதீஸ்ல வந்து வயிற்று தடவிட்டு எப்படி வெளியே வந்தாங்க. அங்கிருந்து அபூபக்கர் இங்கிருந்து யாரும் எல்லாரும் வயிறு யார சொல்ல வயிறு வச்சுக்குது. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு வயிறு வச்சு வாங்க சாபி வீட்டுக்கு போனாங்க. போயிட்டு அங்க ஒரு பெரிய பாடத்தையே நடத்துறாங்க, வாழ்க்கை பாடங்கள். அந்த வீட்டுல போய் அம்மா உங்க கணவர் இல்லையா யாரும் சொல்லலாம், என்ன வெளியே போயிட்டு வந்து வருவாங்க, உட்காரமே அந்த அம்மா உட்கார வச்சிருச்சு. கணவர் எடுத்து தண்ணி எடுத்துட்டு வர்றாரு. பார்த்தோம் சொல்லுவாங்க யாரும் சொல்ல வாங்க உட்காந்து. உடனே போய் ஒரு அந்த பேருச்சப்படம் கொலையை அறுத்து கொண்டு இருக்கிறார். வீட்டுல இருந்த ஆட்டுக்குட்டி அறுக்க வர்றாரு. பால் கொடுக்கறது அறுக்காத அப்படின்னு சொல்றாங்க. உட்கார வச்சுட்டு அந்த பழத்தை எடுத்து நாயகராசன் பிஸ்மி சொல்லிட்டார். ஹதீஸ்ல வருது, ஒரு சம்பு சொன்னாங்க. இதை அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து கடுமையான வயிறு வச்சு ஒரு கொலையை கொண்டு வச்சிருக்காரு. அந்த பழமும் உண்டு, செக்காய் எல்லாம் உண்டு. ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டு பெருமானார் அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்பதான் 2 பேருக்கு சொல்றாங்க, அபூபக்கர் எல்லாம் இந்த ஞாபகத்தை பத்தி நாளைக்கு அல்லாஹ் கேட்பான் தாங்க. எந்த ஞாபகத்தை சாப்பிட்டல ஏன் கேட்பான் தெரியுமா? இப்ப ஏற்கனவே நம்மெல்லாம் எப்படி இருக்கோம் அப்படின்னு சொன்னா, மதியான சாப்பாடு செரிக்காம அதுக்கு ஒரு மாத்திரையை போடுறான். அவன மாதிரி ஆளுதான் விருந்துக்கே கூப்பிடுறான், குளிச்ச ஏப்பான். என்ன செய்யறது? அவன் பசிக்கிறவனா விட்டுறான். இப்ப இந்த வீட்டுல சாப்பிடுறது எப்படிதான் சாப்பிடுறாங்க. நிறைய பேர் வீட்டிலே சாப்பிடுறது இல்லை, ஸ்விக்கியில தான் சாப்பிடுறான் 3 வேளையும். அது செரிச்சு தொலைய மாட்டேங்குது. என்னதான் சாப்பிடும். ஒரு பையன் வந்து என்ன கேட்டான், சார் நீங்க துபாயிலாம் இருக்கீங்கல்ல, இந்த பீஸாலாம் சாப்பிடுறீங்களா சார்? நீங்க பயங்கரமா இருக்குங்களா சார்? இங்க 2 அடுக்கு 3 அடுக்குலாம் போட்டிருக்கேன் பீஸா விற்கிறாங்கல்ல சார், பர்கர் பீஸா அப்படிலாம் விற்கிறாங்கல்ல. இப்ப அது சாப்பிடுறீங்கன்னா நான் கேட்டேன், வாராயம் சாப்பிடணும்னு ஆசையா அப்படின்னு. ஆமா, அது என்ன தெரியுமா? அது உண்மை உனக்கு சொல்லட்டாங்க. சொல்லுங்க சார். நம்ம ஊர்ல தோசை சுடுற மாதிரி சுட்டு அதுல மூட்டு சரியை சித்திடுவாங்க. இப்படி இழுத்து அது என்ன செய்யுது, அப்படி நீண்டுகிட்டு இருக்கும். சொன்னா உங்களுக்கு போய் கேட்ட பாருங்க, இனி வாழ்க்கையிலையும் நான் பீஸாவே சாப்பிட முடியாதுன்னா இதுக்கு நாம வந்து தொலையும். ஆமா, அது நம்ம உணவாடான்னு எவனோ ஒருத்தர் நீங்க அப்போ இந்த உலகத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வோடு நீங்கள் தொடர்பு வைத்திருந்தால் உங்க கடைசி நேரம் வரையும் அல்லாஹ் உங்களுக்கு உணவை கொடுத்து அதை சாப்பிடவும் வச்சு மரண நேரத்தில் உன் கையை பிடித்து அழைத்துக் கொண்டு செல்லுவான். சகோதரர்களே, இன்றைக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் உங்களுக்கு. அதை மிக அழகாக பெருமானார் சொல்லித் தராங்க. 23 வயசுல நீ அல்லாட்ட உன்னை கேட்டா உனக்கு 63 வயசுல உன்னை தருவாப்பானா? 23 வயசுல அல்லாட்ட ஒரு செய்தியை கேட்டேன். அதற்கு துவாவை பேசிட்டு இருந்தாங்க எனக்கு முன்னாடி. 23 வயதில் நீ ஒரு துவாவை கேட்டால் அல்லாஹ் உனக்கு 63 அது தருவான். பெருமானார் ஒரு நாள் கேட்கிறாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம ஜஅல் அவ்ஸஅ ரிஸ்கிக அலைய இந்த கிபரி சின்னி. இந்த துவாவை கேட்டு ஆமீன் சொல்லுங்க. அவ்வளவுதான். ஒரு நீண்ட துவா சிந்தனா கூட ஓதிக்கிறாங்க. பெருமானார் கேட்கிறாங்க, அல்லாஹும்ம ஜஅல் அவ்ஸஅ ரிஸ்கிக அலைய இந்த கிபரி சின்னி வன்கிதாஇ உமரி யா மன் லா தராஹுல் குயூம் வலா துகாலிதுஹு ஸுனூன் ولا يسيبه الباسقون ولا تغيره الحوادث ولا يخشى الدوائر يعلم متاقيل الجبال ومطائل البحار وعدد قطر الامطار وعدد ورق الاشجار ما اظلم عليه الليل والنهار ولا تواري منه سماء سماء ولا ارض ارضا ولا بحر ما في قعره ولا وعر ما في جبره اللهم اجعل خير امري اخره وخير عملي خواتمه وخير ايام يوم القاك فيه يا ولي الاسلام. இன்னொரு துவா சொல்லுங்க. இது சும்மா குதுபாவே மாதிரியே இருக்கு. மதியானம் கூட ஓதிக்கலாமே. ஓகே, அல்லாஹ் அக்பர் இந்த துவா ஓதுற உடனே அல்லாஹ் அக்பர் தெரியுது. உட்காரியா, இது சும்மா இல்லையா? வேற நீங்க கேட்கலாம், இது எவ்வளவு பெரிய துவா இருக்கு, இப்படி போய் எவன் கேட்பான் இந்த துவாவை நீங்க கேட்கலாம். நான் அந்த துவா மேல உள்ள பிரியத்துல அதை மாப்பாட பண்ணேன்.
நான் அந்த துவாவை கேட்பேன். யாரெல்லாம் அது என்ன துவான்னு கேட்டா, பெருமானார் கேட்டாங்க, எப்பா ஒரு சின்ன வயசுல உன்னால எல்லாத்தையும் சம்பாதிக்க முடியும், உன்னால எல்லாத்தையும் சாப்பிட முடியும். ஒரு சின்ன வயசு பையன், ஒரு காலேஜ் படிக்கிற பையன் வெறுமனால சாப்பிடுவான். ஒரு 50 வயசு ஆளு, ஒரு 60 வயசு ஆளு, 70 வயசு ஆளுங்க ஒரு முட்டை கொண்டாடுவாங்க. நைட்டு தூக்கம் வராதுப்பா நெஞ்செரி அப்படிப்பாரு. சொல்லுவாரா இல்லையா? இல்லை யாப்பா வந்துக்கிட்டு இருக்காங்க வேண்டாம், அல்லது எனக்கு பிடிக்கல, இந்த உணவு எனக்கு பிடிக்கல, ஒரு வயசாகி போச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டேன் பிடிக்கல அப்படி சொல்லுவார். எல்லாம் அந்த அந்த பெருமானார் அந்த ஆயத்தில் அதில் சொல்லிக்கிறாங்க, அல்லாஹ் மஜால் அவுஸஅ ரிஸ்கிக அலைய இந்த கிபரி சித்தி. யாரெல்லாம் என் வாழ்க்கையினுடைய கடைசி பகுதிகளில் என் வாழ்க்கை முழுக்க எந்த ரிஸ்குகளை தந்தையோ அதை விட அதிகமானதை தான் கேட்கிறான். அந்த ரிஸ்க் அப்படின்னா நிறைய இட்லி 50 இட்லி அடிக்க வச்சிருக்கேன் அப்படி இல்லை. ஹவுஸ் அப்படின்னு சொன்னா 2 இட்லி இருந்தாலும் நான் சாப்பிட மாட்டேன். என்னிடத்தில் போதுமான பணம் இருக்கணும், என்கிட்ட எப்போதும் காசு இருக்கணும். இன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, ஒருத்தர் பென்ஸ் கார்ல போறாரு, அவர் பார்த்த உடனே என் கூட இருந்தவர் சொன்னாரு, நம்ம மாமா தாங்க அப்படிங்கிறாரு. எனக்கு சந்தேகம், வேலைத்தாலும் மாமானா என்னன்னே தெரியல. பென்ஸ் கார்ல போனா ஊர் பேர் கூட சொல்லுவாங்க எங்க மாமான்னு. அந்த ஆள் நடந்து ஓடுவேன், மாமாவே நடந்து ஓடனா இவன் மாமாவே இல்லைன்னுவானே. ஏடா சொல்லுவானா சார், நான் எதார்த்தத்துக்கு பேசுறேன். காசு இல்லைன்னா பையன் கூட அப்பன்னு சொல்ல மாட்டேங்கிறானே. அத்தாட்ட காசு இருந்துச்சுன்னா சுத்தி சுத்தி வருவான் அத்தாவை எப்படியாவது. அத்தாட்ட காசு இல்ல, இவர் இனி லாயக்கு போட மாட்டாங்க, வீட்டை விட்டு இழுத்து வெளியே போடுறாங்கல்ல, சொத்தை எழுதிக்கூடிய அப்படிங்கிறான்ல, கேட்கிறான்ல. பெருமானார் சொல்றாங்க, என் கடைசி காலத்துல என்கிட்ட காசு நிறைய இருக்கணும், இருந்துச்சுன்னா என் பையன் என்கிட்ட வருவான், என் மருமக என்கிட்ட வருவான். ஊர்ல உள்ளவங்க என்னை பார்த்து மாமாமா சொல்லட்டுமே, என்ன வந்துச்சு சொல்லட்டுமா சார். 2வது பெருமானார் சொன்னாங்க, என் உணவை நான் சாப்பிட முடியும், என் குடிமானத்தை நான் குடிக்க முடியும், என் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், என் மரணம் வருவது கூட எனக்கு கொண்டாட்டமாக இருக்கும். இந்த ஒரு துவா அது சொல்லுவா சார். நம்ம கடைசி நேரம் நமக்கு கொண்டாட்டமா இருக்கும், நம்ம நல்ல நிம்மதியா இருக்கணும். உடம்புற வயோதிகத்தை பெருமானார் விரும்பல. இப்ப நீ அதிகமா இந்த வயசுல சேர்க்கணும் கடைசி காலங்கள் அப்படித்தான் இருக்கும். அந்த பொருள் உனக்கு வெறுப்பை தரும். ஏன்னா இந்த உலகத்துல எந்த பொருளுக்கும் சுகத்தை கொடுப்பதற்கும் உரிமை கிடையாது, நோவினையை தருவதற்கும் உரிமை கிடையாது. இந்த உலகத்துல எல்லா பொருளும் நியூட்ரல். இந்த உலகத்துல எல்லா பொருளும் நியூட்ரல். அந்த பொருளின் வழியாக சுகத்தை கொடுப்பது இறைவன் மட்டுமே. இதை நபிகள் சொல்லிட்டாங்க. இதை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி தரணும் சார். பெருமானார் சொல்றாங்க, நிறைய காசு வச்சிருக்குது, நிறைய சொத்து வச்சிருக்குது பணக்காரத்தனம் அல்ல. சொல்லலாம். இதுக்கு நிறைய உலமாக்கள் தர்ஜுமா எழுதிருக்கவங்க, போதும் என்ற குணமே பணக்காரத்தனம் எழுதுவாங்க. அப்படி கிடையாது. போதும் போதும்னா இல்லைன்னு இருக்கும். ஒரு சாப்பாடு போதும் அப்படின்னு சொன்னா அது என்ன கிடைக்கவா போகுது? போதும் என்ற மனம் அல்ல, பணக்கார மனமே பணக்காரத்தனம் நாங்கள் சொல்லலாம். பணக்கார மனமே. எங்க ரசூல்கிட்ட பணக்கார மனம் மட்டும் இருந்துச்சு. ஆஞ்சல் வேணும்னு கேட்டா சாப்பாடு வரும், வேண்டாம் தான் போயிடும். இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு ஏழையா இருக்கா சாப்பாடு கிடைக்கலன்னு ஏற்கிறது ஒரு பணக்காரன் இருக்கான், காசு அதை எப்படி பாதுகாக்கிறதுன்னு தெரியாது. இவன் தூக்கிட்டு போயிடும், அவன் தூக்கிட்டு வருவானோ, எவன் நம்ம கொள்ளடிப்பானோ, எவன் கொள்ளடிக்கிறான்னா இங்கே அரசாங்கம் பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்ப ஸ்கூலுக்கு 18% GST தான். அது நீங்க அடிக்கிற கொள்ளையெல்லாம் விட அவன் அடிக்கிற கொள்ளை பயங்கரமா இருக்கு. இப்பவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன் சார் உங்க காலேஜ்லயும் GST போடுவீங்களா? இந்த அம்மாட்ட தான் வேலை பண்ணேன். எதுக்கு எடுத்தாங்க சார்? நாங்க துபாயிலாம் இருக்கும்போது சம்பாத்தியத்தை நம்ம கையில் கொடுத்துருவோம். ஒரு 1.5 லட்சம் ரூபாய் நீ சம்பளம்னா 1.5 லட்சம் ரூபாய் கையில் கொடுத்துருவான். நீ எங்க சம்பாதிச்ச கேட்க மாட்டான், இந்த காசு எங்க வச்சுலாம் கேட்க மாட்டான். நான் போய் ஒரு பொருள் வாங்கினா அதுக்கு டேக்ஸ் போடுவோம், அதுக்கு பேர் யூசர் டேக்ஸுமா. நான் அனுபவிக்கிறேன். சாப்பிடணும்னு நினைச்சா ஒரு கடையில் போய் சாப்பிடும்போது இட்லிக்கு காசு கொடுக்கணும், அவ்வளோதான். கார் வாங்கி ஓட்டணும்னு நினைச்சா காருக்கு காசு கொடுக்கணும், அவ்வளோதான். நான் எதுவுமே வாங்கி ஓட்டுறேன்னா அந்த 1.5 லட்சம் ரூபாய் எனக்கு. நீ ஏன் இந்த காசை வச்சுதான் கேட்க மாட்டான். ஆனா இங்க இருக்க சம்பாதிச்ச உடனே வந்துடுவான். அப்படி அப்படி இருந்து பார்த்துட்டு காசு வச்சுருக்கியா, காசு சம்பாதிச்சிட்டியா, முதல்ல ஒரு டேக்ஸை கொடுக்குது அப்படி வாங்கிக்கிறான். அப்புறம் இட்லி கடைக்கு சாப்பிடுறோம், அது ஒரு டேக்ஸை கொடுத்துட்டு வாங்கிக்கிறான். இப்படி பார்க்கறா சம்பாதிக்கிறதுல 50% மேல நம்ம வரி கட்டிட்டு சார் இந்த நாட்டில். சரி, அப்படி வரி கட்டுறதுனால எங்களுக்கு என்ன செய்யல? இப்போ துபாயில படிப்பு ஃப்ரீ, மெடிக்கல் ஃப்ரீ, ஹார்ட் ஆபரேஷனுக்கு போய் படிச்சுட்டா கூட ஹோல்சேல் பண்ணிடுவான். PhD படிக்கணும்னா கூட கவர்மெண்ட் காசு கொடுக்குது.
இப்போ இங்கே எல்லா தலைவர்களும் இப்போ கவர்மெண்ட் என்ன செய்யுது, வரியை போடலாம். அப்போ காசுகள் நம்ம இந்த உலகத்தில் எல்லாமே மீட்டல் நல்லா சுபத்தை தரும். பெருமானார் ஒரு செய்தி சொல்லுவாங்க, நிறைய வாலிப பிள்ளைகள் இருக்கிறதுனால இது சொல்கிறேன். நான்கிலான ஒரு செய்தி சொல்லுவாங்க, அக்கா வாலிப வயசில் உங்க கண்ணை பாதுகாத்துக்கிட்டாங்க அப்படி சொல்லுவாங்க. கண்ணை பாதுகாத்து அப்படி நீங்கள் கண்ணை பாதுகாத்தா உங்கள் மனைவியின் மூலமாக இறைவன் 2 சொந்தத்தை தருவாங்க. அப்படி ஒரு சார் சொல்றாரு, சார் என் பையன் மொபைல் எடுத்து சந்துக்குள்ள போறான், சந்தேகமா இருக்க பையன் நம்ம வந்தாலே நான் கிளாஸ்ல சொன்னேன், எங்க அத்தா வாங்க நாங்க எந்திரிச்சு பாப்பா அப்படி ஒதுங்கி நின்றுவோம். அத்தா வந்தாங்க எந்திரிச்சு நின்றுவோம், அத்தா உட்கார எடுத்து பார்ப்போம். அவங்க உட்கார்ந்தா நம்ம உட்கார மாட்டோம், ஓரமாக போயிடுவோம் அப்படின்னு நானும் அப்படிதான். எங்க ஊர்லயும் அப்படித்தான் அவன் சொல்றான், எங்க ஊர்லயும் அப்படிதான். எங்க அத்தா தெருவாசல் வழியே வந்தா நான் கொண்ட வாசல் வழியே வெளியே போயிடலாம். இப்போ உள்ள பையன் ஏன்டா நொய்கிறார் சார், மிஸ்டர் பெர்ஃபெக்ட்னு அதுக்கு பேர் வச்சிருக்கேன். செல்வ பையன் உலகாக்கத்துலேருந்து ஆரம்பிக்கிறாரு, உள்ள இந்த பேப்பரையே இங்கே வைக்கலன்னு கேட்கிறாரு. இப்படி கேட்டா என்ன செய்யறதுன்னா நான் சொல்றது நான் சொல்லுவாங்க அல்ஹம்துலில்லாஹ். ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். அதுக்கும் 1.5 மணி நேரம் பேசிட்டு எனக்கு தான் தெரியல, உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற அளவுக்கு. அதனால ஒரு செய்தியை சொல்லிட்டு என்ன ரசூலுல்லாஹ் பற்றி பேசுறதுலாம் அது கேட்டுக்கிட்டே இருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இன்னும் நிறைய டீ போட்டு ஒரு தப்பால தான் அப்படி வெளியே செய்திகள் அவ்வளோ இருக்குது. நமக்கு மனம் ஆடுது, அது கேட்கும் போதே ஒரு அமைதி கிடைக்குது இல்லையா, ஒரு சந்தோஷம். கேட்க உடனே நீங்கள் பெருமானை பற்றி பேசின உடனே நல்லா தர பெரிய விஷயம், ஒரு பெரிய அமைதியாக இருக்கும், ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். ரசூலை பற்றி எதுக்கு இவ்வளோ இடங்களில் பேசப்படுது அப்படின்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் ஞாயிற்றுக்கிழமை 2 பேரும் கலந்துருக்காங்க. அப்போ அதை பற்றி பேசும்போது, அந்த நபியை பற்றி பேசும்போது அல்லாஹ் இயற்கையிலே நமக்கு ஒரு பெரிய நிம்மதியை தரான். நம் தந்தையை தாண்டி, தாயை தாண்டி, இந்த உலகத்தில் யாரை தாண்டி நம்ம ரசூலை நேசிக்கிறோம். அவங்க 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று சொன்னாங்கிறதுக்காக வேண்டி இப்போ வரையும் நம்ம செய்யணும். அந்த காரியத்தை செய்யாததை கட்டாமா செய்ய சொன்னா கூட நம்ம செய்ய மாட்டோம், போயாடுவோம். நன்றி சொல்லியிருக்காங்க, நான் செய்ய மாட்டேன். ஹதீஸ்ல வருது, நாளைக்கு ஞாபகத்து நாள் அந்த ஒரே முகப்பத்தை வச்சு தான் ஆங்கிலாவில் சில பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. எந்த அப்துல்காலுக்கு வார்த்தாப்பாங்க, எப்படி இருக்கு சார் நமக்கு சார் உயிரே போயிடுது சார். நபி மேல உயிரை வச்சிருக்கவங்களுக்கு நம்ம பேரை ரசூல்லா சொன்னோன்னா அப்படின்னு ஆடி போயிடுவாரு. அப்படி கூப்பிடுவாங்க, அத்தா பேரை சொல்லி சேர்த்து கூப்பிடுவாங்க, வாங்கக்கா அப்துல் ரஹ்மான் வாங்கக்கா அப்படின்னு கூப்பிட்டு யாரெல்லாம் நம்ம சொல்றதுக்கு அனுப்பி கூப்பிட்டுன்னு சொன்னாதான் அல்ல உள்ள சொன்னோம். அதெல்லாம் யாரும் பெருமானாருடைய சீன் இல்லாமல் சொல்றதுக்குள்ள போவே முடியாது, போவே முடியாது. இப்ப நம்ம வைக்கிற இந்த முகப்பத்து தான் நாளைக்கு நபி நம்மளை பேர சொல்லி கொடுத்து நம்மளை சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு காரணமா இருக்கும். கபூர்ல போய் வச்ச உடனே, கேள்வி கேட்ட உடனே மன்றப்பு ஒமாதீன் ஒமன் நபிங்களாம் கேட்டுருவாங்க. உங்க அல்லா யாரு, தீன் யாரு, எல்லாரும் பதில் சொல்லிடுவோம். நிறைய பேர் இஸ்லாம் சொல்லிடுவான், என் உதி கூட சொல்லுவானா இஸ்லாமா, மற்றவனும் சொல்லுவான். ஆனா நபி யாருன்னு கேட்டவங்க ரசூல்லானோன்னா ரசூல்லாவை காட்டப்படும், எங்க கபூர்ல காட்டப்படும். கேட்கப்படும், இவர்கள் விஷயமாக நீ என்ன சொல்றது கேட்கப்படும். அதுல எல்லாத்தையும் எல்லாம் பிரிச்சுருவான், எல்லாத்தையும் பிரிச்சுருவான். சில கேள்விகளுக்கு மக்கத்து காப்பீடுகளே சொல்றான், அல்லா யாருன்னு கேட்டா அல்ல, தீன இஸ்லாம்னே பல பேர் சொல்றான். ஆனா நபியினுடைய விஷயத்தில் அவங்க தலையெழுத்தே மாறும், தலையெழுத்தே மாறும். இதை காட்டி கேட்கப்படும், இவங்க தான் எங்க நபி கடைசி நபின்னு சொன்னா அப்படின்னு சொன்னா ஜெயிச்சுட்டோம் இருக்கும். இவருக்கு பின்னாடி நபி வந்தாங்கன்னு சியா சொல்லுவான், தோத்துதான் இருக்கும். இவங்களுக்கு அப்புறம் நபி உண்டு, இவர் காத்தமும் நபி இல்லைன்னு சொன்னா வெயிலா போய்தான் இருக்கும். மொத்த கபரினுடைய வாழ்க்கையை பிரிக்கிற கேள்வி எங்கள் பெருமானாருடைய முகம்தாங்க. எவ்வளவு பெரிய செய்தி. அதுதான் அந்த முகத்தை அல்லாஹ் தந்துருக்கான். நாயகத்துல்லாஹி நம்ம வீட்டில் போய் பேரிச்சம்பழத்தை எடுத்து சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, ஏப்பா இந்த ஞாபகத்தை பற்றி அல்லாஹ் கேட்பாப்பா, இதுக்கு நம்ம நன்றி செலுத்தணும்னாங்க. நன்றி என்ன தெரியுமான்னு கேட்டாங்க. உடனே ஒரு முசல்லாவுடைய ஆள் அன்னைக்கு பேசப்படும் செம்மையா இருந்துச்சு, பக்காவா இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு அப்படி சொல்றது இல்லை. பசியோடு இருக்கும்போது நமக்கு சூப்பு நம்மள இதுதான் நன்றினா
நல்ல பசிக்கிற நேரத்துல அந்த சூப்புக்கு நல்லா தந்தான்னு நினைச்சோம்ல, அதுதான் நன்றினாங்க. அதுக்கப்புறம் நீ அல்ஹம்துலில்லாஹ் அப்படி சொல்லலாம் இல்ல, செஞ்சு காமிக்கணும். அல்லாஹ் சந்தோஷப்படுவோம். ஒரு பையனுக்கு ஒரு சட்டை வாங்கி கொடுக்குறோம், இந்த பையன் அந்த பீரோல வச்சு கூட்டிட்டான், ஏன்னா போடலையே கேட்கறா, நீங்க கேட்டா 2000 ரூபாய் சட்டை நான் இங்க பள்ளியாச்சலுக்கு போட்டு போனா பிரியாணி எல்லாம் லீவ் விட்டுருவான் தான் நானே எனக்கு அப்பி விட்டுருவான். 2000 ரூபாய் சட்டை வீணா போய் பார்த்தா சட்டை என்ன என்ன புள்ளடா, அருமையான புள்ளடா, என் சொத்தை நீ தான் அப்படியா சொல்லுவாரு. நான் லூசு போயில வாங்கி கொடுத்ததே 5000 ரூபாய் சட்டைக்கு போட வேண்டியது தானே. அது பீரோல வச்சு என்னத்தை பூட்டிட்டு வந்தாரு. அதே பையன் போட்டு போட்டான், வெறும் அன்னைக்கு போட்டு வரலாம் பிராண்டட் ஷர்ட். இன்னைக்கு இருக்க அந்த பிராண்ட்லாம் இருக்குல்ல, 5000 ரூபாய் சட்டை வாங்கி போட்டு வரலாம். அத்தனை தொழுது மாற்றுறாரு. பார்த்த உடனே பையனுக்கு பக்கவோ இருக்கு, என்ன பிராண்ட் ஷர்ட் பூரா கரெக்டா இருக்குல்ல, அந்த கையை முடியாது சொல்றாரு. மௌன இனி வாங்கினா இந்த பிராண்ட் தான் வாங்க, 5000 ரூபாய் சட்டை தான் வாங்கிக்கலாம். செம்மையா இருக்கு அவங்க பாக்குறதுக்கே அவன் சொல்லுவாரா இல்லையா, பெத்தப்பன் பெத்தப்பன் எப்படி சொல்லுவா, எல்லாம் சொல்ல மாட்டான். அவர்கிட்ட காமிக்கணுங்க, அதை சாப்பிட்டு காமிக்கிறான், பணத்தை கொடுத்தது செலவு பண்ணி காமிக்கிறான், சேர்த்து சேர்த்து வச்சு செத்து போயிடாத எவனாவது அனுபவிப்பான். கொடுத்தது நீ கொடுத்து பாரு, நான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருவேன், திரும்ப கொடுத்துக்கிட்டே இருப்பேன் உனக்குறான். இந்த சூறாவினுடைய கடைசியில அல்லாஹ் தஆலா முடிக்கும் போது நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நஈம்களை குறித்து கேட்கப்படுவீர்கள் அப்படின்னு சொன்னான். முதல்ல உள்ளது அல்லாஹ் சொல்லிட்டா அழிவுக்காக தேடுறான்டா. ஏன்னா அந்த தேவையே இருக்கிறத கொண்டு செல்வ மனநிலையை வாழுகிறாங்க. சார் திரும்பவும் சொல்றேன், பெருமானார் ஏழையும் அல்ல, பெருமானார் பணக்காரரும் அல்ல. சில பேர் நீங்க என்ன சொன்னாங்கன்னா, பணம்லாம் வச்சிருக்காங்க, பணம்லாம் இல்லை அப்படின்னா வீட்டுல இருந்துக்கணும்ல, வீட்டுல காசு இல்லை. அப்ப என்ன செஞ்சாங்கன்னா, இந்த உலகத்துல எந்த நேரம் தேவையோ காசை எடுக்க தெரியும், எந்த நேரம் தேவையோ காசை விட தெரியும், தூக்கிட்டு தெரிய தெரியாது எங்க பெருமானார். அதே மாதிரி நம்மளும் வாழணும்னு ஆசைப்பட்டாங்க. நான் சொல்றது விளக்குற 63 ஒட்டகம் 63 பென்ஸ் வாங்குற அளவுக்கு காசு வேணும்னா வந்துடும். எனக்கு முடிஞ்சு போச்சு, இப்ப தேவை இல்லைன்னா போயிடும். நம்ம என்ன நினைப்போம், ஒரு பஞ்சு மிட்டாய் வாங்கணும்னா அது 5 ரூபாய், ஒரு பென்ஸ் வாங்கணும். அல்லாஹ் பென்ஸுக்காக ஒண்ணா பஞ்சு மிட்டாய் வாங்கலாம், அப்படித்தானே? இல்ல அல்லாஹ் வந்து ஒரு முயற்சி பண்ணி பென்ஸுக்காக கொடுக்கணும்னு ஏதாவது இருக்கா? இல்ல ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு 2 கோடி ரூபாய் ஒரு வீடு கட்டணும்னா அல்லாஹ் ஒரு நாள் முயற்சி பண்ணணும் அப்படி இருக்கா? உனக்கு பஞ்சு மிட்டாய் கொடுக்கறது மாதிரியே தான் அவனுக்கு 5000 ஸ்கொயர் ஃபீட்ல 5 கோடி ரூபாய் கொடுத்துருவான். அவனுக்கு எந்த விதமானது இல்லை. அப்ப நீ நம்புற இடத்துல தான் இருக்கு. ஒரு மனோநிலை எப்படி இருக்கிறதோ, பொருட்கள் வரும் போகும் வரும் போகும் வரும் போகும், அதனுடைய சுகத்தை இறைவன் தரும். நாங்க சொன்ன மாதிரி மனைவிக்கு எவன் கண்ணை பாதுகாத்தானோ அல்ல 2 சுகத்தை தரான். ஒன்னாவது அந்த மனைவியின் வழியாக அந்த இச்சை இருக்கிற சுகத்தை அல்லாஹ் தருவான், அமைதிப்படும் மனம். ரெண்டாவது குழந்தைகள் தரும். அப்படி இல்லைன்னா அல்லாஹ் அதை விட்டுருவான். இப்ப கடைசியா எந்த ஞாபகத்தை பற்றி நாம் கேட்கப்படுவோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 10 செய்தியை சொல்றாங்க. அதை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் என்னுடைய இந்த செய்தியை. எதெல்லாம் அல்லாஹ் கேட்பான். முதல் செய்தி கிதாபுகள் எழுதுறாங்க தஃசீர்ல, அல் அம்னு வதீபுன் நஃப்ஸ். அல்லாஹ் உங்களை அமைதியா வாழ வச்சாங்க. சார் நீங்க தமிழ்நாட்டில் எவ்வளவு அமைதியா வாழ, அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. இதே நம்ம வேற மாநிலத்தில் பிறந்திருந்தா, வேற நாட்டில் பிறந்திருந்தா இது தெரியும். இங்கே எல்லாருடையும் பழகிறோம், மாட்டு மத சகோதரர்கள் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கும். நம்ம நிம்மதியாக நம்மளால் போக முடியுது, வர முடியுது. நடக்குதா இல்லையா? வடநாட்டில் பிறந்துட்டா நிம்மதியாக வெளியே போக முடியாது, சூழல்கள் வேறு மாதிரி இருக்கு. ஆனால் அல்லாஹ் இதை பற்றி கேட்பான்னு சொன்னாங்க பெருமானார். அல் அம்னு வதீபுன் நஃப்ஸ். ரெண்டாவது அஸ்ஸிஹா, உங்களுக்கு கொடுத்த ஆரோக்கியத்தை பற்றி எல்லாம் கேட்பாங்க. உன்னை எத்தனை வருஷம் ஆரோக்கியமாக வச்சிருந்தேன், நோய் வந்தவொன்னு தான் என்ன நினைச்சேன், ரப்பே இப்படி திடீர்னு ஆற்றில் ஓட்டங்கிறாங்க அடைச்சிருச்சு, அன்னைக்கு போட்டோம் அல்ல 40 வருஷம் 45 வருஷம் 50 வருஷம் அல்லாவே அதை யோசிக்கவே இல்லையே. நீ அப்ப வந்து அல்ஹம்துலில்லாஹ் சொல்லியிருந்தேன்னா அந்த அடப்பே வராமாக்கி இருக்கானே. அப்ப ஆரோக்கியம் இருக்குது. அடுத்து 3வது சொன்னாங்க அது சதா ஓய்வு. எவனுமே காலையில நைட்ல 24 மணி நேரம் வேலை ஆகிறது இல்லை, 8 மணி நேரம் அவ்வளவுலே டியூட்டி. அப்படிதானே? 3 மீதி 2 மணிக்கு 8 to 16 மணி நேரம் என்ன சார் செய்யணும்? சாப்பிடுறோம், தூங்குறோம், குளிக்கிறோம், எந்திரிக்கிறோம், வீட்டுக்காரர்கள் இருக்கோம், பிள்ளைகளோட செய்யணுமா இல்லையா? உங்களுடைய ஓய்வு நேரங்களை குறித்து அல்லாஹ் விலை கேட்பான். 3வது. 4வது சொன்னாங்க அஸ்ஸம் ஒரு பசர்.
நல்லா பார்க்கறதுக்கு சக்தியை கொடுத்துருக்கான், கேட்கறதுக்கு சக்தியை கொடுத்துருக்கான். இதை குறித்து நாளைக்கு கேட்போம். இப்போ நம்ம வந்து சொன்னோம்ல, இந்த செய்தியெல்லாம் கேட்டியா நீ காதில் வாங்கல, உன் பிள்ளைக்கு போய் நாளைக்கு சொல்லியா, இப்படி ஒரு சமூகம் உருவாகணும்னு நினைச்சியா, நாளைக்கு எல்லாம் கேட்பான். அடுத்து சொன்னாங்க, நீங்க எதை உண்மையோ அழகிய உணவுகளை எல்லாம் கொடுத்துருக்கா. வீட்டில் போய் நீ மதியானம் பல ஊரில் பிரியாணியாக தான் இருந்திருக்கும். இப்போ கூட பிரியாணி இருக்குது இல்லையா? நீங்க அதுக்கு வந்தீங்கன்னு நான் சொல்லவே இல்லை. நிறைய பேர் அப்படிதான் இருக்குமா, பிரியாணி சொன்னாதான் என்ன ஒன்று சொல்றான், உயிர் சார் பிரியாணினா காலையிலே சாப்பிடுவே மதியானம் சார். இப்போ 1:30 மணிக்கெல்லாம் பிரியாணி போடுறாங்க சார். அதையும் போய் சாப்பிட்டு வர்றாங்க. மக்களோட அழகிய உணவுகளை எல்லாம் இருக்காங்க. அதை சாப்பிடும் போதே நமக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு இனம் புரியாத அன்னைக்கு ஒரு பையன் சொல்றான், சார் மந்தி சார். என்னடா மந்தி கேட்டேன், குழந்தைல சொல்லுவான் மந்தினா சார், சாப்பாடு சார் தெரு வச்சிருக்கான் சார், மந்தின்னு ஒரு கடை இருக்கு சார், அது இருந்தா தொந்தி வளருவான் சார். அவன் சொல்றான், சார் ஒரு வாய் நான் வச்சுட்டு அப்படியே 5 நிமிஷம் உட்கார்ந்து இருப்பேன் சார், தியானம் பண்றது மாதிரி இருக்கும். எதை மந்தி சமூகம்லாம் தெரியாது, ஊர்ல மந்தி நாங்களே நிறைய. அடுத்து எல்லாம் சொல்றான், சிவனும் பக்தர் நல்லா கேட்பான், வயிறு நிறைவை பற்றி கேட்பான். சார் ஒரு சாப்பாடை சாப்பிட்டோம்னா போடுன்னு தோணும் இல்லை, ஒரு 2-3 தோசை எடுக்கணும் போதுமா அப்படி தோணும் இல்லை. இல்லைங்க சாப்பிடுங்க, அவ்வளவுதாங்க சாப்பிட மாட்டாங்க. நல்ல உணவாக இருந்தாலும் போதுங்கிற அந்த நிலையை அல்லாஹ் தான் ஏற்படுத்துறான். சிவனும் பக்தர் அதை குறித்து அல்லாஹ் நாளை கேட்பான். அந்த நிம்மதி வரலன்னா சில பேர் எவ்வளவு சாப்பிட்டாலும் அவனுக்கு அந்த மனம் அடங்காது. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறது, இன்னும் கொஞ்சம் அது பரிபூர்ணமும் இருக்காது. அடுத்து எல்லாம் சொல்ற, அடுத்து ஆயத்தில் விளக்குறான், பாதி ஜூஸா நல்ல வெயில வெளியே போகும்போது ஒரு ஜூஸை குடிச்சோம்னா எப்படி அவன் அடங்குது மனசு. பாதி இதை பற்றி இந்த கூலை பிடிக்கிறத பத்தி ஒரு குளிர்ச்சியான பானத்தை குடிக்கிறது திலாதுல் மஸ்கன். நல்ல வீடு சுத்தி பாருங்க, உங்க வீட்டை இன்னைக்கு போய் பாருங்க. இந்த ரப்பு எனக்கு கெட்டி தந்தது, அல்லாஹ் தந்தது அப்படின்னு நினைங்க. இதை நாளைக்கு அல்லாஹ் கேட்கும்போது அல்லாஹ் நீ தந்தேன்னு நினைச்சேன்னு சொல்லலாம். வீடை பற்றி கேட்பாங்க. அடுத்து கடைசியா லத்தத்தும் தூக்கத்தினுடைய சுகத்தை பற்றி அல்லாஹ் நாளைக்கு கேட்பான். படுத்தோன்னு தூங்கிடுறோம்ல, எத்தனையோ பேருக்கு தூக்கம் வராத இரவுகளை நினைச்சு கொள்ளூரமா இருக்கும். எப்படா விடிஞ்சு தொலைக்கும் அப்படின்னு நம்மலாம் போய் தலைவாணியில வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அண்ணா நிறைய பேர் தூங்கிடுவோம். இதே போயிட்டே இருக்கும் போதே தூக்கம் வந்துகிட்டே தான் இருக்கும். நிறைய பேர் அந்த ஒரு பையன் இசாலே தூங்குறாரு, இப்படி ஆடுறாரு. என்னன்னு கேட்டா இங்கிருந்தே ஆரம்பிச்சுடுறாரு அப்படிங்கிறாரு. இதுல சொல்கையில இருந்தே இசால இருந்தே ஆரம்பிச்சிடறான். அப்படி தூங்குறான். சில பேர் தான் சேர்ல உட்காந்து தூங்குறான், இன்னும் கீழே உட்காந்து சும்மா ஒருத்தருக்கு ஏன் தூங்குறீங்க, வருது தூங்குறோம். நீங்க அதிர்ந்து பேசுனாங்கன்னா உங்க அதிர்த்த இல்லை சார், அந்த ஊர் இது பேசினாலும் தூக்கம் ஓடி போயிடும். நான் நினைச்சுக்கிட்டேன், இந்த அசால் குச்சி ஏன் வச்சிருக்காங்க, விட்டுற வேண்டாங்க. டேய் கொஞ்சம் தூங்கணும் விட்டுற வேண்டாங்க. லத்த தூக்கம் தூங்கி எந்திரிச்ச உடனே எவ்வளவு பெரிய ஒரு மனம் சாந்தி கிடைக்கும். நாளை அல்லாஹ் அதை குறித்து கேட்பான். எழுதிட்டு அந்த இமாம் தஃசீருடைய இமாம் எழுதுறாரு, இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய ஞானத்தை உங்களுக்கு ஒன்று இருக்கு, அதை குறித்தும் நாளைக்கு அல்லாஹ் கேட்பான். திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான், லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலா. உங்களுக்கு அல்லாஹ் நபியை தந்தான்ல, நிஅமத்திலே பெரிய நிஅமத். அல்லாஹ் கண்டிப்பாக அந்த நபியை நீ எப்படி உருவாங்கன்னு கேட்பான். அந்த ஒரு கேள்விக்கு நீ பதில் சொல்லிட்டேன்னா உன்னுடைய ஆசிரியருக்கு பூரா ஜெயிச்சவன்னு எழுதுறாரு. இன்னைக்கு எதுக்கு இந்த மீளாத வைக்கணும்னா அதுதான் நபி சொல்லி கொடுக்க வந்தாங்க. இல்லை நேர்மத்துன்னு பார்க்கணும், எங்க அருள்குடைன்னு பார்க்கணும், எங்க நபி எங்க தொட்டாலும் இனிக்கணும் பார்க்கணும், எங்க தொட்டாலும் ரஹ்மத்துன்னு பார்க்கணும். இந்த உலகத்தில் அப்படி பார்த்து பழகி இருந்தால் நாளை அல்லாஹ் கேட்கிற போது சொல்லுவாரு, அல்லாஹ் இதை விட எங்களுக்கு என்ன ஞாபகத்துன்னு கேட்பாரு. அல்லாஹ் சொல்லுவான், உன்னுடைய சுவனத்தினுடைய வாழ்க்கை முடிவு செய்யப்பட்டது, உனக்கு நரகம்னா என்ன தெரியாது, ஓரா உள்ள கொடுக்கணும். அல்லாஹ் அக்பர். இந்த ஒரு செய்தியை நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நான் பிள்ளைகளுக்கு இதை சொல்லித் தரணும். அத்தா நம்ம உணவா நம்ம காசு அல்லா தரலாம், நம் பரணப்படையும் உணவு அவன் கொடுக்கிற பொருள். காலேஜ் அப்படி சொல்லித் தராது, பள்ளி அப்படி சொல்லித் தராது. போட்டி போடுறான், அடுத்தவனை அடிக்கிறான், அவனை தோற்கடிக்கிறான். நம்ம சொல்லித் தரணும், நீ ஜெயிக்கணும் அவனு ஜெயிக்கணும்டா.
அல்லாஹ் தான் சோறு தர்றான்னா எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்கிறோம்னு அர்த்தம். அப்படிதானே? அதுல எந்த போட்டியும் கிடையாது. எல்லாருக்கும் சந்தோஷம். அவன் சாப்பிடும்போது நான் சந்தோஷப்படுவேன்னு அர்த்தம். அதனால இந்த பேராசை அப்படிங்கிறது பெரிய அழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அந்த பள்ளி பாடங்களில் இருந்து உள்ள மனசுல உள்ள குழந்தைகளுக்கு எடுத்துக்கிட்டு அல்லாஹ்வை இன்ஜெக்ட் பண்ணணும், நபியை இன்ஜெக்ட் பண்ணணும், குர்ஆனை இன்ஜெக்ட் பண்ணணும். பாருங்களேன், அப்புறம் வருகிற அந்த குழந்தைகள் ஒரு நந்தவனத்தில் உள்ள மலர்களை போன்று வாழ்வார்கள். அவர்களுடைய வாழ்க்கை யதார்த்தமாக ஒரு பூ பூப்பது போன்று ஆகிவிடும், ஒரு நீரோடை ஓடுவது போன்று ஆகிவிடும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா உங்க பிள்ளை சிரமப்படுவான். எதிர்கால சந்ததிகள் கண்டிப்பா சிரமப்படும். இதை அவனுக்கு வச்சுக்கவும் முடியாது, அதை வைக்காமவும் இருக்க முடியாது. என்னடா இது வாழ்க்கை நினைப்பான். ஒவ்வொருவருடைய பொறுப்பு இந்த மீனாதினுடைய வழியாக அல்லாஹ் நமக்கு ஒரு செய்தியை சொல்லித்து இருக்கிறான். நாம் யாரையெல்லாம் சந்திக்கிறோமோ சும்மா சொல்லுங்க, அல்லாஹ் நம்ம மனதை விரிவுபடுத்துவோம். சும்மா உங்க பிள்ளைகளுக்கு விளக்கமா நினைச்சு பேசாதீங்க. அல்லாஹ் சும்மா சொல்லுங்க, அப்பா சாப்பாடு அல்லாஹ் சொல்லிப்பார். உன்னை வாழ வைக்கிறது அல்லான்னு சொல்லிப்பார். உன் அறிவல்ல, படிப்பல்ல, நான் அல்ல. கடைசி நேரம் உனக்கு உணவை கொடுத்து உன் கையை பிடித்து கூப்பிட்டு போவன் அல்லான்னு சொல்லி பழகிடுங்க. அப்புறம் பாருங்க அந்த பையன் எப்படி இருக்கிறான் மட்டும் பாருங்களேன். நான் சத்தியத்தை சொல்லுகிறேன் சகோதரர்களே, உங்கள் பிள்ளைகளை நடுத்தருவில் விட்டு விடாதீர்கள். இந்த மீளாது அந்த அறிவை நமக்கு தரட்டும். என்னையும் இங்கே அடைத்து பேச வைத்த ஜமாத் உலமா என்னுடைய சபைக்கும், அதே மாதிரி இந்த இந்திராநகருடைய இந்த அன்சார் பள்ளியினுடைய நிர்வாகிகளுக்கும் இங்கே இவ்வளவு நேரம் குடும்பி இருந்து பொறுமையாக கேட்ட தாய்மார்கள், சகோதரர்கள் அத்தனை பேருக்கு வாசித்து முடிக்கிறேன். பாசோடு அழகான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.